study of prophetic movement with special reference to Isaiah 40 to 55. Right? The study of prophetic movement with special reference to Isaiah 40 to 55. So this is the code number BC 002. BC 002. BC 002. The study of prophetic movement. Okay. பர்டிகுலரா வந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஃபிட்டிக் மூமெண்ட்ஸை பத்தி ஒரு ஒரு சின்னதாக ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு பர்டிகுலரா ஃபோக்கஸ் பண்றது என்னவா இருக்குன்னா புக் ஆஃப் ஐசாயால அதுவும் பர்டிகுலரா டியூட்ரோ ஐசாயான்னு சொல்லுவாங்க. ஐசாயால பர்டிகுலரா 40ல இருந்து 55 வரைக்கும் இந்த சாப்டர்ஸ் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நினைச்ச போறோம். நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஸோ நம்முடைய சப்ஜெக்ட் அதுதான். சப்ஜெக்டினுடைய அப்ஜெக்டிவ் என்ன, சப்ஜெக்ட் ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப சப்ஜெக்ட் நோக்கம் என்ன, டு ஹெல்ப் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ், like to help the students to understand the origin and development of prophetic movement in ancient Israel. அதாவது பண்டைய கால இஸ்ரேல் தேசத்துல எப்படி இந்த தீர்க்க தரிசன இயக்கம் என்பது அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக துவங்கி அது எப்படி இயங்கி கொண்டிருந்தது. அந்த ஆதிகால பண்டைய காலத்துல முக்கியமாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம்னா தீர்க்கதரிசிகளுடைய ஊழியங்களை குறித்து அவர்களுடைய காலங்களிலே இந்த தீர்க்க தரிசன ஊழியங்கள் எப்படி இருந்தது, எவ்விதமாக வளர்ந்தது அப்படின்றத குறித்து என்ன செய்யறோம் நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது, டு enable students to understand the prophetic discourses, roles and responses of Deutero Isaiah. ஏசாயா, இரண்டாம் ஏசாயான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாரு, ஏன் இரண்டாம் ஏசாயா அப்படிலாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது ஏசாயா இப்போ பர்டிகுலரா இப்ப 40ல இருந்து 55 அது வரைக்கும் அதுக்குள்ளாக இருக்கின்ற ஏசாயாவின் செய்திகள் என்னென்ன, ஏசாயா அங்க எந்த மாதிரி பிரச்சனைக்கு அவர் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணி அவர் எழுதியிருக்கிறாரு. சோ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம என்ன செய்யறோம், நம்ம இங்க இந்த பாடத்துல படிக்க போறோம். And is to inspire the students to see the relevance of prophetic movement in the contemporary context. இப்போ இருக்கிற கான்டெக்ட்ல வந்து நீங்க வந்து எப்படி வந்து லைக் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். ரைட், ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம தீர்க்கதரிசன இயக்கத்தை குறித்து நம்ம படிக்கிறோம்ல, இந்த படித்த காரியங்கள்ல இருந்து இப்போ நம்ம சூழலுக்கு இது எப்படி நம்ம பொறுத்து என்ன செய்யலாம் பார்க்கலாம். நம்ம வேதத்தினுடைய படிப்பை நம்ம அதுதான் படிக்கிறோம். நம்ம படிக்கிறது மூலமா இந்த நாட்கள்ல எனக்கு அது எவ்விதமாக என்ன செய்யும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம் பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த பாடத்திற்கு இந்த பாடம் முக்கியமா தீர்க்கதரிசன இயக்கம் பர்டிகுலரா ஏசாயாவை குறித்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம படிக்க இருக்கிறோம். அதனால இதுல வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பாடம் தான், ரொம்ப பெரிய பாடம் கிடையாது. டோட்டலாவே ஒரு ஸ்மால் யூனிட்ஸா ஒரு 5 யூனிட்ஸ் இருக்குது. ரைட், 5 யூனிட்ஸ் இருக்குது. அதனால நம்ம பிரேக் டவுன் பண்ணி என்ன செய்ய போறோம், நம்ம படிக்க போறோம். கண்டிப்பா the Lord will help us. The Lord will help us. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடுவோம். Father God, we want to thank you. ஆண்டவரே, நீ தந்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலையிலும் கூட தகப்பனே, ஆண்டவரே, தீர்க்க தரிசன இயக்கங்களை குறித்து முக்கியமாக ஏசாயாவில் கூறப்பட்டுள்ள செய்திகளை குறித்து ஆண்டவரே நாங்கள் படிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய சத்திய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சரியானதை சரியான முறையிலே ஆண்டவரை கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிற என்னையும் நீர் மறைத்து வெளிப்படுத்துவீராக. கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தைகளை தெளிவாய் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானத்தையும் எனக்கு தந்துவிடுவீராக. கர்த்தர் தாமே இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் ஆசீர்வதிங்க. இன்னும் வரவிருக்கிற ஒவ்வொருவரையும் தடைகளை மாற்றி விரைவில் அழைத்து வருவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். The first thing, like today we're going to study about the origin and development of prophetic movement. அதாவது தீர்க்க தரிசன இயக்கத்தின் துவக்கமும் அதனுடைய வளர்ச்சியும் குறித்து நினைச்சு பார்க்க போறோம். தீர்க்க தரிசன இயக்கத்தின் துவக்கமும் அதன் வளர்ச்சியும். The origin and development of the prophetic movement. Origin and development of prophetic movement. Development of prophetic movement. The origin and development of prophetic movement. எப்படி தீர்க்கதரிசன இயக்கம் துவங்கியது? தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் அப்படின்னாலே ஒரு சில பேர் விரும்பி படிப்பாங்க, ஒரு சில பேர் ரொம்ப அந்த அளவுக்கு நிறைய வாசித்திருக்க மாட்டாங்க. ரைட், அப்படித்தானே? தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் உங்களுடைய அனுபவங்கள் வித்தியாசமா இருக்கலாம். ஒருவேளை நீங்க ரொம்ப விரும்பி வாசிக்கிற ஒரு ஆளா கூட இருக்கலாம். ரொம்ப விரும்பி வாசிப்பாங்க நிறைய நேரங்களில் மக்கள். அதுலயும் செலக்டட் போர்ஷன் வாசித்து நீங்க பார்த்துருப்பீங்க. ரைட், ஏசாயால ஒரு சில பகுதிகள் நல்ல ஆசீர்வாதம் வாக்குத்தத்தங்களா இருக்கும், அல்லது ஒரு சில பகுதிகளில் ரொம்ப டச்சே பண்ணிக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த உபதியால ஒரு சாப்டர் தான், ஆனா நிறைய பேர் அடிக்கடி உபதியா வாசித்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. உபதியால என்ன சொல்லியிருக்காங்க ஒரே சாப்டர் தான், ஆனா நிறைய நேரங்களில் வந்து மக்களுக்கு தெரியாது உபதியால என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, ஐயோ நான் ரொம்ப வாசித்தது இல்லையா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல வந்து நிறைய மைனர் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் யோனா அது ஒரு ஸ்டோரி டைப்ல இருக்கனால நிறைய பேருக்கு தெரியுது. ஆனா அதே இது நாகும்
அதே போல செப்பனியா, ஹாகா இதெல்லாம் பார்க்குறப்ப சில நேரங்கள் மக்களுக்கு வந்து என்ன செய்ய மாட்டேங்குது, அது தெரிய மாட்டேங்குது. அதுல ஃபோக்கஸ் இல்லாம என்ன செய்றாங்க, போயிடுறாங்க. பட் ஆனா வந்து தீர்க்கதரிசன புஸ்தகங்களும் சரி, தீர்க்கதரிசிகளும் சரி, ரொம்ப தே பிளேட் அ வைட்டல் ரோல். இஸ்ரவேல் சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை என்ன செஞ்சாங்க, அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி என்ன செய்றோம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் சமுதாயத்துல வந்து லைக் 3 முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன், 3 முக்கியமான லீடர்ஸ் அவங்க தான் இஸ்ரவேல் சமுதாயத்தை வழிநடத்துறாங்க. இஸ்ரவேல் சமுதாயத்தையே ஒரு 3 முக்கியமான தலைவர்கள் அல்லது 3 முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் அதுதான் வந்து என்ன செய்யுது, இந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை என்ன செய்யுது, வழிநடத்துது. யார் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, தோரா, நெவியீம் அண்ட் தென் கெத்துவீம், ரைட்? என்ன சொல்றாங்க அப்படின்னா, தோரா த லா, ரைட்? சட்டங்கள், லா, தோரா, நெவியீம், கெத்துவீம், ரைட்? இத வச்சு இதுதான் வந்து ஆக்சுவலி பழைய ஏற்பாட்டை 3 பிரிவாக பிரித்தால் இப்படிதான் இருக்கும். பழைய ஏற்பாடு நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க படிச்சிருப்பீங்க, தனாக் என்று சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க, தனாக், ரைட்? தனாக் படிச்சிருக்கீங்களா? தனாக், தோரா, நெவியீம், கெத்துவீம். சோ இந்த 3 செக்ஷன்ஸ் நீங்க படிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. தோரான என்னது, முதல் 5 புத்தகங்களை நம்ம தோரான்னு சொல்றோம். நெவியீம் அப்படின்ற வார்த்தை நபி அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது. நபி அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது. அதே போல நபி அப்படின்ற வார்த்தை அர்த்தம் என்ன சொன்னா தீர்க்கதரிசி அப்படின்னு அர்த்தம். அப்ப இவங்க யூதர்கள் பழைய ஏற்பாடை எப்படி படிச்சிருக்காங்க, முதல் 5 ஆகமத்தை அது வந்து தோரா சட்டங்கள் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசன புத்தகங்கள் சொல்லிட்டு அடுத்த கேட்டகரி படிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கெத்துவீம்னா மற்றும் சில எழுதப்பட்டவைகள், அந்த மாதிரி. கெத்துவீம்னா நார்மலா என்ன அர்த்தம், எழுதப்பட்டவைகள், வேறு சில எழுதப்பட்டவைகள். இதுல மற்ற இந்த பொயட்டிக்கல் புக்ஸ், அதே போல விழாக்கால சுருட்கள், அதே போல வரலாற்று புத்தகங்கள், இந்த மாதிரி காரியங்கள் என்ன செஞ்சாங்க, இதுல என்ன செஞ்சாங்க, உள்ள வச்சிருக்காங்க. சோ தோரா, நெவியீம், கெத்துவீம். இன்னைக்கு நம்மளோட போக்கஸ் வந்து பர்டிகுலரா இதுதான் இருக்க போது, நெவியீம் நினைச்ச போது இருக்க போது. இந்த 3 செக்ஷன்ஸ்லயும் 3 முக்கியமான லீடர்ஸ் நம்ம நினைச்ச முடியும் பார்க்க முடியும். 3 முக்கியமான லீடர்ஸ். இப்ப தோரான்னு எடுத்தீங்கன்னா, யாரு தேவனுடைய சட்டங்களை அந்த காலங்களிலே மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரியர்கள், பிரீஸ்ட். ஓகே, பிரீஸ்ட் தான் இருக்காங்க அந்த காலத்துல ஒரு முக்கியமான லீடர்ஸ். பிரீஸ்ட் வந்து யாரு, தேவாலயத்தில் உள்ள ஆசாரியர்கள் அங்கே சட்டங்களை தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கார்கள். அடுத்து யார் இருக்கிறா, நெவியீம். அதே போல தீர்க்கதரிசிகள் தான் சமுதாயத்தை மிகவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெளிவாய் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு டீச்சர்ஸ் மாதிரி இவங்க நினைச்சிருக்காங்க. இவங்க ரொம்பவே எப்படி சொன்னாங்கன்னா ரிஃபார்மர்ஸ், சமுதாயத்தை சீர்திருத்த வந்தவர்கள், சமுதாயத்தை சீர்திருத்தினவர்கள் அப்படின்ற ஒரு பெயர் கூட சொல்லலாம், ரைட்? நவி, தீர்க்கதரிசிகள் அல்லது சீர்திருத்த வந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவதாக இதுல இந்த செக்ஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, எல்லா விதமான கவிதை, ஞான நூட்கள்லாம் இருக்கும். அப்ப இஸ்ரவேல் சமுதாயத்தை மூன்றாவதாக ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னா ஞானிகள். ஆமா, இது கீழே தான் இது எல்லாமே வரும். பொயட்டிக்கல் புக்ஸ் இதுல தான் வரும். இதுல வந்து சங்கீதம், நீதிமொழிகள், யோபு, அது ஒரு கேட்டகரியா வந்துடும். அதுக்கப்புறம் மெகிலோத்னு சொல்லுவாங்க. மெகிலோத் அப்படின்னா விழாக்கால சுருட்கள்னு சொல்லுவாங்க. விழாக்கால சுருட்கள் அப்படின்னா முக்கியமா வந்து நம்ம இப்போ ஒரு சில புத்தகங்கள், அப்புறம் உதாரணத்துக்கு உன்னத பாட்டை அவங்க வந்து பஸ்கா பண்டிகையில வாசித்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரூத் புத்தகத்தை வந்து அறுவடை பண்டிகையில வாசித்திருக்காங்க. லேமெண்டேஷன், புலம்பல் புத்தகத்தை வந்து அவங்க தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு, அதை நினைச்சு புலம்பி வருஷம் அதை நினைப்பாங்க. அதுக்கப்புறம் எக்லிசியாஸ்டஸ், பிரசங்கி வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து கானானுக்கு போறப்ப வனாந்திரத்துல அங்கங்க டென்ட் அடிச்சு போனாங்க பாருங்களேன். அந்த கூடாரங்களை நினைவு கூறும்படியாக அவங்க கூடாரம் எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது, எல்லாமே டெம்பரரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கனெக்டேஷன்ல அப்படி எடுத்துருக்காங்க, வாசித்திருக்காங்க. எஸ்தருமே அந்த மாதிரி இன்னைக்கு கேட்டது போல இந்த மெகிலோத், அதாவது அது ஒரு விழாக்கால சூழல்கள். ஏன்னா எஸ்தர் காலங்களில் ஒரு பயங்கரமான ஜனங்கள் வந்து அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பயங்கர திட்டம் நடந்துச்சு. அப்ப கர்த்தர் காப்பாத்துறாரு. அப்போ அதை நினைத்து அவங்க பூரீம் அப்படின்னு ஒரு பண்டிகை கொண்டாடினாங்க. அந்த பூரீம்ன்ற பண்டிகையை வாசிக்கிறாங்க. ஸோ அந்த பூரீம்ன்ற பண்டிகை நினைச்சாங்க, வாசித்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதுதான் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ், மற்ற எஸ்ரா, நெகேமியா எல்லாமே வரும். தீர்க்கதரிசிகள், ஓகே. இஸ்ரவேல் சமுதாயத்துல 3 முக்கியமான நபர்கள் யார் யாரு? ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், ஞானிகள். ஓகே, பிரீஸ்ட், ப்ராஃபிட்ஸ் அண்ட் சேஜஸ். ஓகே, சேஜஸ், பிரீஸ்ட், ப்ராஃபிட்ஸ் அண்ட் சேஜஸ். ஓகே, வாய்ஸ் மேன். ஸோ இவங்ககிட்ட தான் வந்து என்ன வழக்குனாலும் என்ன காரியங்கள்னாலும் அவங்ககிட்ட போயிட்டு வந்து நினைச்சவங்க அவங்க வந்து வழக்காடுவாங்க. உதாரணத்துக்கு வேதத்துல கூட இவங்க 3 பேரை சேர்த்து ஒரு இடத்துல இவங்ககிட்ட போய் நம்ம வழக்குக்கு போவோன்ற மாதிரி இருக்கும். எரேமியா எடுத்துக்கோங்களேன். எரேமியா 18வது அதிகாரத்துல
18வது வசனத்தை பாருங்களேன். எரேமியா 18:18 நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள். ஆசாரியரிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை. எங்க போவோம்? லைக் அவங்க சொல்றாங்க, எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 முக்கியமான அவங்களுடைய சமுதாயத்துல லீடர்ஸை பத்தி சொல்றாங்க. ஆசாரியர்களிடத்துல என்ன இருக்குதா? வேதம். ஞானிகளிடத்துல என்ன இருக்குது? ஆலோசனை. தீர்க்கதரிசிகளிடத்துல என்ன இருக்கிறது? வசனம். ஸோ இது 3 வந்து இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் என்ன செய்தாங்க இவர்களுடைய சமுதாயத்தில் என்ன செய்யுது பிளே பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரைட். ஸோ ஓகே. ரைட். ஸோ அப்போ இது 3 வந்து ஒரு முக்கியமான ஒரு 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 இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்குது. அதே போல தீர்க்கதரிசிகள் தே பிளேட் அ வைட்டல் ரோல். சமுதாயத்துல அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் என்ன செய்றாங்க பிளே பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்குமே தீர்க்கதரிசிகள் நம்ம கேட்கிறப்ப இட் இஸ் வெரி பாப்புலர் திங் இன்னைக்குமே. ஆக்சுவலி ஞானிகள், ஞான குருக்கள் அப்படின்றது கூட கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்காங்க. அங்கங்க சில பேர் ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஞானவான்கள், அவங்க பெரிய குருக்கள், நல்ல போதனைகள் சொல்ற குருக்கள் சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அது வந்து ஆனா வந்து கிறிஸ்தவ வட்டாரத்திலே இன்னும் இந்த மாதிரி காரியங்கள் எது இருக்கிறது ரொம்ப இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா தீர்க்கதரிசிகள். இப்ப தீர்க்க தரிசனங்களை சொல்றவங்க நிறைய தீர்க்கதரிசிகள் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு அதுல ஒரு சில பேர் உண்மையாக தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்து தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறாங்க. ஆனா அநேக நேரங்கள்ல வந்து அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து தீர்க்க தரிசனங்கள் வந்து தங்களுடைய தங்களுடைய ஆதாயத்திற்காக நிறைய ஃபால்ஸ் ப்ராபஸை செய்யறவங்க நினைச்சாங்க இருக்கிறாங்க. ஆனா வேதத்துல தீர்க்க தரிசனத்தினுடைய தன்மைகளை குறித்து எப்படி சொல்றது, தீர்க்க தரிசனங்களை குறித்து என்ன சொல்றது பாக்குறப்ப 2 பேதுரு எடுத்துக்கோங்களேன். 2 பேதுரு 1வது அதிகாரம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை வாசிங்க. இந்த தீர்க்கதரிசனம் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராமல் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இன்னைக்கு நம்ம தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிக்கிறோம் அப்படின்னா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி பாக்குறப்ப இந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் இது எல்லாமே சுய தோற்றத்தை உடையதாய் இராமல். இட் இஸ் நாட் சம்திங் தட் ஹஸ் கம் அவுட் ஆஃப் ஹியூமன் பீயிங். ரைட். மனிதர்களிடமா இருந்து வருகிறது இல்லை. அவர் சொல்றாரு, பேதுரு அழகா சொல்றாரு, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் என்ன செய்யப்படல, உண்டாக்கப்படல அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. மாறா யார் அதை செய்திருக்கார்? தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசியிருக்கிறாங்க. ஏவப்பட்டு என்ன செஞ்சிருக்காங்க? பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ வாட் இஸ் தி ஆரிஜின், ரைட்? எங்க இருந்து துவங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தியரட்டிக்கலா படிக்கிறதுக்கு முன்பதாக வேதத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். தி ஆரிஜின் ஆஃப் ப்ராஃபசி, தீர்க்கதரிசனுடைய துவக்கமே முதலாவதாக தேவனிடம் தான் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. God is the center, right? தேவன் தான் இதனுடைய துவக்கமாக இருக்கிறார். Right? Its origin is from God. Right? கடவுள் தான் இதனுடைய பேஸாக இருக்கிறார், அடித்தளமாக இருக்கிறார். அப்படி இருந்ததுனாலதான் அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பல நாட்களுக்கு கழித்தும் இன்றைக்கு நம்மோடு கூட என்ன செய்கிறது, அது பேசிக் கொண்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தை கற்றுக்கணும். ஸோ டெஃபினெட்லி ஆரிஜின், இந்த தீர்க்கதரிசனத்தினுடைய துவக்கங்களை குறித்து பார்க்கிறப்ப தேவன் தான் இதனுடைய துவக்கமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலினால் இது என்ன செய்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே போல தீர்க்கதரிசிகளுடைய முக்கியமான அந்த தீர்க்கதரிசிகள் அந்த காலங்களில் இருந்தார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறப்ப முக்கியமாக வந்து நீங்க தீர்க்கதரிசிகளுடைய காரியங்களை குறித்து பார்க்கிறப்ப அவங்களுடைய பெயர்களை வைத்தே நம்ம நினைச்ச போறோம், ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். அதாவது எந்த ஒரு லீடர்ஷிப் பெயருமே, இப்ப பாருங்களேன், பிரைம் மினிஸ்டர்ஸ்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவர், லைக் பிரதான மந்திரி, லைக் இட்ஸ் நாட் நார்மல் மந்திரி, லைக் பிரதான் மந்திரி. அதே மாதிரி எந்த ஒரு பொறுப்பினுடைய பெயர் அந்த பொறுப்பினுடைய அந்த தன்மையின் அல்லது அந்த பொறுப்பினுடைய வேல்யூவை ஹைலைட் பண்ணி காமிக்கும். கரெக்டா? ஸோ அதே மாதிரிதான் இப்ப நீங்க பாருங்க, தீர்க்கதரிசிகளுக்கு அந்த நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்களிலே அவங்க எந்த மாதிரி சில டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, எந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து அந்த காலத்தில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசினா என்ன, தரிசனம்னா என்னன்றதை புரிவதற்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அங்க என்னென்ன மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நினைச்சாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதலாவதாக நீங்க பாக்குறீங்க, டு
there's a term called நவி. என்ன டேர்ம் யூஸ் பண்ணிக்கிறாங்க? இந்த மக்கள் எப்படி அழைத்திருக்காங்க? நவி என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள். ஆமா, நபின்றது ரொம்பவே ஒரு அரபிக்ல அப்படி அந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இது நவீன் இருக்கும். நவீன்றது ஆக்சுவலி அந்த 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 வார்த்தையே ஒரு ப தான். அதுக்குள்ள புள்ளி வச்சா ப சவுண்ட் வந்துடும். ரைட். ஆனா லைக் ஹீப்ரு அரபிக்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கு. அரபிக் இதெல்லாம் ஏன்னா எல்லாம் ஒரு மிடில் ஈஸ்டர்ன் அந்த ஒரு இந்த ஃபோல்ட் தான் இப்போ பாருங்க. முதலாம் பார்க்க அவங்க என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா லைக் நவி நவி நவீனா ப்ராஃபிட் தீர்க்கதரிசி. Navi means what? It's prophet or தீர்க்கதரிசி. நவி அப்படின்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் லிட்டரலா இந்த வார்த்தை எபிரேயத்தினுடைய அதனுடைய ரூட் வார்த்தையிலிருந்து என்ன இதனுடைய அர்த்தத்தை பார்க்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா பபுள் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விதமாக பொங்கி வருதல் அப்படின்ற மாதிரி. அதாவது எல்லா வார்த்தைக்குமே ரூட்னு இருக்கும்ல. அதாவது ரூட்னா ஒரு சில நேரங்கள் ஒரு சில செயல்பாட்டுல இருந்தா ஒரு பேரே வந்திருக்கும். நபி அப்படின்ற வார்த்தையினுடைய ரூட் வேர்டை பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்திங் தட் இஸ் உள்ள இருக்குது, லைக் தட் இஸ் ஃபில்ட் அண்ட் இட் இஸ் கமிங் அவுட். கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாக இருக்கின்றது. அந்த வார்த்தை இப்பொழுது அந்த நிறைவினாலே அந்த வார்த்தை இந்த ஜனங்கள் இந்த தீர்க்கதரிசிகள் மூலமா என்ன செய்கின்றது? இங்கே வெளிப்படுகின்றது. லைக் ஒரு சில நேரங்களில் நீங்க பார்த்திருப்பீங்க, எரேமியாவெல்லாம் சும்மா இருக்க சொல்லுவார் என்னால முடியாதுப்பா, ஏன்னா பிகாஸ் ஐ எம் ஃபில்ட் பை காட்ஸ் வேர்ட். அந்த வார்த்தையை நான் வச்சுட்டு நான் என்னால் அடக்கிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்கள், தேவனுடைய வார்த்தையினால் நிறைவினால் அவர்கள் பொங்கி பேசுகின்ற ஒரு மக்களாக என்ன செய்யறாங்க இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா என்ன செய்து இருக்குது இந்த நவீன்ற வார்த்தை. அதே போல இந்த நவீன்ற இந்த வார்த்தைக்குமே இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப it is more gives an idea of a spokesperson. அதாவது இப்ப உதாரணத்துக்கு இதுக்கு நல்ல கிளியரா புரியும்னா வேதத்திலே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. எடுத்துக்கோங்களேன், யாத்ராகமம் 7வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்களேன். யாத்ராகமம் 7வது அதிகாரம் முதல் வசனம். யாத்ராகமம் 7:1. வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான். யாத்ராகமம் 4:16 பாருங்களேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். அப்ப 7வது அதிகாரத்துல முதல் வசனத்துல உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான் அப்படின்ற வார்த்தை இருக்குது. இந்த இடத்துலயுமே நபி அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல சில நேரங்கள் வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம அப்படிதான் கண்டுபிடிப்போம். இந்த வார்த்தையின் அர்த்தம் ஒரு இடத்துல புரியல அப்படின்னா மற்ற இடங்கள் இது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கறது மூலமா இந்த இடத்துல இது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு நம்மளால புரிய முடியும். இப்ப என்ன சொல்றாரு, மோசே நீ பேசுவ, நீ சொல்ற உன்கிட்ட தான் வார்த்தை கொடுக்க போறேன். உன் சகோதரனாகி ஆரோன் உனக்கு எப்படி இருப்பான்? அவன் தீர்க்கதரிசியா இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரோன் போய் தனியா ஜெபம் அவர் வார்த்தை வாங்க போறாரா? இல்ல. ஏற்கனவே என்ன சொன்னாரு, உனக்கு பதிலாய் அவன் பேசுவான். அப்ப தீர்க்கதரிசி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அவர் பேச வேண்டிய இடத்துல அவர் வார்த்தை தான், இங்க மோசையின் வார்த்தை தான். மோசே திக்குவாய் மந்தனாவுன்றனால கடவுள்கிட்ட போய் அப்படி ப்ளீட் பண்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, சரி விடு, அவனோட சகோதரர் ஆரோன் இருக்கிறாரு, ஆரோனை வைத்து நான் செய்றேன், உனக்கு ஹெல்ப் பண்ண விடுறேன். உன்னுடைய சகோதரன் ஆரோன் உனக்கு பதிலாக என்ன செய்வான்? மவுத் பீஸ், ரைட்? தட்ஸ் an idea. மவுத் பீஸ், லைக் ஸ்போக்ஸ்பர்சன், மவுத் பீஸ், ரைட்? அவர் வந்து என்ன செய்றாரு, இவர் பேசுறாரு, மோசேட்ட ஆண்டவர் பேசுறாரு, அந்த வார்த்தைகளை ஆரோன் வாங்குறாரு. ஆரோன் வாங்கி இப்ப என்ன செய்யறாரு, அங்க பார்வோன் முன்பதாக அவர் பேச போறாரு. இப்ப இதுல
இப்ப ஆரோன் பேசுறதுனால அது ஆரோன் வார்த்தையாயிருதா அல்லது மோசே வார்த்தை தான் இருக்குதா? மோசே வார்த்தை தான், மோசே வார்த்தை தான். அதே போல ஆரோன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாது. அப்ப தீர்க்கதரிசியினுடைய அர்த்தம் என்ன? பேசுற மெயின் ஸ்பீக்கர் அவர்தான். இட் இஸ் லைக் நம்ம வந்து எப்படி ஒரு லவுட் ஸ்பீக்கர் பேசுறவங்க இருப்பாங்க, எப்படி ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து இங்க என்ன பேசுதோ அது அப்படியே அங்க அவுட்புட்டா பெருசா சொல்லுதோ, அதே மாதிரிதான் ஒரு தீர்க்கதரிசியினுடைய வேலையும் அப்படிப்பட்ட ஒரு வேலைதான். கடவுள் என்ன பேசுகிறாரோ அந்த அந்த சத்தங்களை வாங்கி அப்படியே வெளியே விடுறதானே ஒழிய நாட் ஆடிங் எனிதிங். எந்த ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாது. நாய்ஸ் வேற ஸ்பீக்கர் பாக்ஸையும் நம்ம தூக்கி போட்டுருவோம், இது வேஸ்ட் அப்படின்ட்டு. இதுல எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் நம்ம சொல்றதே மாத்தி பேசுற மாதிரி ஏதாவது ஸ்பீக்கர் கண்டுபிடிச்சா நம்ம ஏதாச்சும் வாங்குவோம் அதை? நம்ம என்ன சொல்றோம்? நான் இப்ப ஹalleluya சொன்னா ஹalleluya சொல்லணும், அது மாத்தி சொன்னா அப்புறம் இருக்கும். So we wanted the speaker box to be like whatever I say it should produce it in a louder voice. அதேதான் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு ரோலா கொடுத்திருக்கார். அவன் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளை கேட்டு அதை பிறருக்கு சொல்லத்தக்கதாக. நீங்க மோசே என்ன சொல்றாரோ ஆரோன் சொல்லணும். அப்ப தீர்க்கதரிசின்ற வார்த்தை பாருங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பழைய ஏற்பாட்டுல. ஒரு மவுத் பீஸ், ரைட்? லைக் God will speak and he will share it with the people அப்படின்ற ஒரு ஐடியா என்ன செய்றோம் நம்ம இங்க பார்க்கிறோம். So that's very mandatory. Like it's a spokesperson or the mouth of Moses அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடும் பார்க்கணும். அப்ப நபி அப்படின்ற வார்த்தையுமே இட் இஸ் டாக்கிங் அபவுட் an authoritative spokesperson. அதாவது சாதாரண ஒருத்தவர் கிடையாது, இட்ஸ் an authoritative, அதிகாரம் உடையவராய் தேவனுடைய வார்த்தைகளை வாங்கி பேசுகிற ஒரு நபராக என்ன செய்கிறார் இருக்கிறார். இந்த வார்த்தை ஒரு 300 முறை பயன்படுத்தப்பட்டிருக்குது பழைய ஏற்பாட்டுல. இந்த நபி அப்படின்ற வார்த்தை ஒரு 300 முறை என்ன செய்கிறது பயன்படுத்த என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கின்றோம். நபி. And then we are also saying, right? So நபி அப்படின்ற வார்த்தை என்ன அர்த்தம்? So he is an intermediary. அதாவது தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவாக இவர் ஒரு தொடர்பை போல. ஏனென்றால் இவர் ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் போல. அங்க இருக்க பின்னாடி இருக்கிற மனுஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பீக்கர் என்ன பேசுறான்னு தெரியாது. அந்த ஸ்பீக்கர் பாக்ஸை பின்னாடி போய் வச்சிருப்பாங்க. இப்ப அவர் இங்க இருந்து பேசுறப்ப இந்த வார்த்தைகளை வாங்கி அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் அங்கிட்டு உள்ளவங்களுக்கு என்ன செய்கிறது கொடுக்கின்றது. சோ அதே மாதிரிதான் தேவன் இருக்கிறார், ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்ப தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக இங்க நின்று பேசுகிற ஒருவர் தான் யாரு? இந்த தீர்க்கதரிசியாக என்ன செய்கிறார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரைட்? சோ யா, that's very important. இவங்களுக்கு இன்னொரு பெயர்களும் என்ன செய்யுது இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். என்ன பேர் அப்படின்னா ரோயே அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. என்ன பேர் இருந்துச்சு? ரோயே. 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 இந்த ரோயே அப்படின்ற இந்த வார்த்தை எந்த வார்த்தையிலிருந்து வருகிறது பாத்தீங்கன்னா ரா ஆ அப்படின்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. எந்த வார்த்தையிலிருந்து வருகிறது? ரோயே அப்படின்ற வார்த்தை இதுல இருந்து வருகிறது. ரா ஆ அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்து நினைச்சுக்கிறது வருகிறது. சோ ரா ஆ அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கிறது? டு see something. ஒரு நம்ம வந்து நீங்க ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்குது, எல்ரோயி. எல்ரோயின்னு அர்த்தம் என்னை காண்கிற தேவன். என்னை காண்கிற தேவன். எபிரேயத்துல ரா அப்படின்னா டு see something. டு see something. அதே மாதிரி அந்த ரா அப்படின்ற வார்த்தையே ரோயே அப்படின்னு மாறுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பார்க்கின்றவர், காண்கின்றவர் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை என்ன செய்கின்றது இங்கே கொடுக்கின்றது. ரைட்? அவர் என்ன காண்கின்றார்? முக்கியமா இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்களே. 1 சாமுவேல் 9வது அதிகாரம். ஒன்று சாமுவேல் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களேன். முற்காலத்தில் என்ன சொல்றாரு? யாராவது தேவனுக்கு விசாரிக்க போனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஞான திருஷ்டிக்காரன். நம்ம தமிழ்ல இந்த ரோயேன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஞான திருஷ்டிக்காரன், காண்கின்றவர், ஞான திருஷ்டிக்காரன். ஞான திருஷ்டி. Roye means what? It is ஞான திருஷ்டிக்காரன்.
somebody who is seeing, like who is seeing, ஞான திருஷ்டிக்காரன். அவர் தேவனுடைய ஞானத்தை பெற்று தேவனுடைய ஞானத்தின் மூலமாய் காரியங்களை பார்க்கின்றவர், தேவனுடைய ஞானத்தின் மூலமாய் காரியங்களை விசாரிக்கின்றவர் அப்படின்ற ஒரு ஐடியா என்ன செய்யறோம் இங்க பார்க்கின்றோம். ஸோ என்ன 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 கிளாரிஃபை பண்ணுது அப்படின்னா, the term was an early designation for what later came to known as நவீன். ரைட், இது ஏற்கனவே முன்பதாக ஞான திருஷ்டிக்காரன் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி கூப்பிட்டுருக்காங்க? அதுக்கப்புறம் தான் தீர்க்கதரிசின்ற வார்த்தை வந்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த நவீன்ற வார்த்தைக்கு வரதுக்கு முன்பதாகவே ஜனங்கள் எந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க? ரோயே, ரோயே, ஞான திருஷ்டிக்காரன். அதாவது தன்னுடைய ஞானத்தினால் காண முடியாத கூட அவரால் காண முடியும். அதனாலதான் வந்து இந்த 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 கேஸ்ல கூட பாத்தீங்க அப்படின்னா, சவுல் வந்து என்ன செய்தார்? கழுதையை காணான்ட்டு தேடி போயிருக்காரு. கழுதையை காண தேடி போறப்ப உடனே அப்ப சொல்றாங்க, அங்க ஒரு இருக்காருப்பா, தேவனுடைய மனிதன் இருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்க என்ன செய்யுங்க, விசாரிங்க. ஏன்னா அந்த காலங்களில் அவங்கள ஞான திருஷ்டிக்காரர்களாக பார்த்துருக்காங்க. ஏதாவது ஒரு சில தன்னுடைய வாழ்க்கையின் கைடன்ஸ்க்கோ அல்லது ஏதாச்சும் இந்த மாதிரி காணாமல் போச்சுன்னா செஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கோ அவங்கள போய் கேட்குறப்ப அவங்க தேவனுடைய ஞானத்தினால இந்த காரியங்களை அவர்களால் என்ன செய்ய முடியும், பார்த்து சொல்ல முடியுறதுனால இந்த வார்த்தை என்ன செய்கிறது அவங்களுக்கு அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ன செய்யறோம் பார்க்கின்றோம். ஸோ அப்போ என்ன வார்த்தை இது? ஸோ இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஸோ ரோயே. என்ன வார்த்தை? ரோயே. இன்னொரு வார்த்தை இருந்துச்சு, ரோயே அப்படின்ற வார்த்தை. அதுக்கப்புறம் ஹோசே அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை? ஹோசே. ரோயே, அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை ஹோசே. ரோயே and then ஹோசே. இந்த ஹோசே அப்படின்ற வார்த்தையும் ரோயே அப்படின்ற வார்த்தையும் ஓரளவு கொஞ்சம் சினானிமஸ் மாதிரி, அறிஞர் பொருட்கள் மாதிரி தான், ஓரளவு சிமிலர் இதுதான் இருக்குது. ஹோசே அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம்னா டு see or to gaze at something. கேஸ்னா ரொம்ப உற்று நோக்குதல், உற்று நோக்கி பார்த்தல், ரைட்? உற்று நோக்கி பார்க்கின்ற ஒரு ஒரு காரியம். ரோயே அல்லது ஹோசே. வாட் இஸ் the word ஹோசே? ஹோசே. இந்த இந்த வார்த்தை ரொம்ப வந்து பழைய ஏற்பாட்டு இதுல வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எந்த மாதிரி ஒரு 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 வார்த்தைகள்னா ரொம்பவே ஒரு தீர்க்க தரிசனங்களை காண்கின்றவர், தரிசனங்களை காண்கின்றவர். ஒரு மாதிரி தரிசனங்கள், பெரிய பெரிய தேவனுடைய அந்த விஷன்ஸ், ரெவலேஷன், வெளிப்பாடுகளை பெறுறாங்க பாருங்களேன். அந்த தன்மையை குறிக்கின்ற ஒரு வார்த்தையா இருக்கிறது. தேவனுடைய வெளிப்பாட்டை, தேவனுடைய இயற்கைக்கும் அப்பாற்பட்ட சில வெளிப்பாடுகளை அவர்கள் கண்டறிந்து அதை ஜனங்களுக்கு சொல்கின்றது. சில நேரங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு எதிர்காலங்களை குறித்ததான ஒரு ஃபிகர்ஸ், அப்போகலிப்டிக் ஃபிகர்ஸ் மாதிரி ரொம்ப இந்த மாதிரி நிறைய தரிசனங்கள்லாம் காண்பாங்க. நம்மளுக்கே ரொம்ப புரியாது அதை வாஸ்து பார்த்தா கூட. அதுக்கப்புறம் அவங்களே அதுக்கு சில விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில சில காரியங்களை டிவைன் தேவனுடைய அந்த தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அந்த ஞானங்களையும் பெற்றுக்கொண்டு அதை ஜனங்களுக்கு கொடுக்கின்ற மக்களாக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஹோசியா, லைக் ஹோசியாக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப ரிலேஷன் கிடையாது, ரொம்ப 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 ரிலேஷன். ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஹோசே. ஹோசே மீன்ஸ் இட் இஸ் லைக் இட்ஸ் காட், கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரங்கள், காரியங்களை மிகவும் உற்று நோக்குகிற ஒரு ஜனங்களாக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நீங்க 2 சாமுவேல் 24:11 எடுத்துக்கோங்களேன். 2 சாமுவேல் 24:11. 2 சாமுவேல் 24:11 வாசிங்க. தாவீதுடைய ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்குன்னு போட்டிருக்காங்க. இங்க நவீன்ற வார்த்தை மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க போட்டுட்டாங்க. ஆக்சுவலி இந்த காத் என்னும் ஹோசே அப்படின்னு ஹீப்ரூல போட்டிருக்கு, ஹோசே அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி முக்கியமாக இந்த 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 சூழலில் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஹோசே அப்படின்னாலே இட் இஸ் காரியங்களை உற்று நோக்குகின்ற ஒரு 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 முக்கியமான ஆஸ்பெக்ட் ஆகும். ஸோ ஹோசே மீன்ஸ் முக்கியமாக தீர்க்கதரிசிகள் தரிசனங்களை, சொப்பனங்களை கண்டறிந்து அதன் மூலமாக ஊழியங்களை செய்கின்ற ஒரு காரியங்களை குறிப்பிடுகிறதா என்ன செய்கிறது இருக்கின்றது. இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. வாட் இஸ் வேர்ட் இஸ் தேவ் ஈஷ் ஹா எலோஹிம், தேவனுடைய மனுஷர்கள். என்ன சொல்றாங்க? ஈஷ் ஹா எலோஹிம்.
ஈஷ்ஹா எலோகிம், ரைட்? ஈஷ்ஹா எலோகிம். தேஷ்ஹா எலோகிம் அர்த்தம் தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய மனிதர்கள். தேவனுடைய மனிதன். சோ அந்த காலங்கள்ல தீர்க்கதரிசிகளை எப்படியும் அழைத்திருக்கிறாங்க, தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய மனிதர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தே பிலாங் டு காட். அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் அல்லது தேவனுடைய சர்வீஸ்ல இருக்கிறவங்க. சோ அவர்கள் தேவனுக்குரியவர்கள். ஏனென்றால் இது இது ரொம்ப முக்கியமான வார்த்தையா இருந்துச்சு அந்த காலங்கள்ல. ஏன் அப்படின்னா, இவர்கள் அநேக நேரங்கள் ராஜாக்களுடைய அரச சபையில தான் இருந்திருக்கிறாங்க. அநேக நேரங்கள் இவர்கள் ராஜாக்களுடைய மனிதர்களாய் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. இருந்தாலும் மக்கள் மத்தியில இந்த பேர் ரொம்ப முக்கியமான பேரா இருந்திருக்கணும். அப்பதான் மக்களுக்கு புரியும், இவங்க ரொம்பவே ராஜாவின் மனிதன் அப்படின்ற காட்டிலும் யாருடைய மனிதன்? தேவனுடைய மனிதன். ஏனென்றால் ராஜாவுடைய மனிதனாய் மாறின நிறைய தீர்க்கதரிசிகளும் வேதத்தில் இருக்கிறாங்க. அந்த ராஜாக்களுக்கு ஏற்ற விதமாய் மிகாயா, அதே போல ஒரு சில பேர் அப்படி நல்ல ராஜாக்கு ஏற்ற விதமாய் பொய்ய சொல்லிட்டு அவங்களாம் வந்து தேவனுடைய மனிதன்ற ரோல்ல ஷிஃப்ட் ஆகி ராஜாவுடைய மனிதன் ஆயிட்டாங்க. சரி, ராஜாவுக்கு எதை சொன்னா சந்தோஷமா இருப்பாரு. லைக் ஸோ சர்வீஸ்ல இருக்கிறது ஆண்டோடைய சர்வீஸ், ஆனா வேலை பார்க்கறது ராஜாவுக்கு வேலை பார்க்குற மாதிரி. ஸோ தட் ஹஸ் ஹேப்பன். ஸோ இது முக்கியமா எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் தேர் ரிலேஷன்ஷிப் வித் காட், ரைட்? இந்த தீர்க்கதரிசன ஊழியங்கள்ல அவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ஒரு மேலான தொடர்பை என்ன செய்கின்றது, இந்த காரியங்கள் என்ன செய்கின்றது, காண்பிக்கின்றதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இட் இஸ் டாக்கிங் அபவுட் தேர் ரோல், தேர் ரிலேஷன்ஷிப் வித் காட். மோசேயும் கூட ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி தான். மோசே கூட அவரையும் என்ன செய்யறாங்க, தீர்க்கதரிசி என்று என்ன செய்யறாங்க, அழைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே போல 2 ராஜாக்கள் எடுத்துக்கோங்களேன். 2 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 9ல இருந்து நீங்க பாருங்களேன். ம். 5 சேவகரையும் அனுப்பினார். ம். மலையின் உச்சியில் உட்கார்ந்து இருக்கிற அவனிடத்தில் தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அவரை பார்த்து என்ன சொல்றாரு? தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார். யார்கிட்ட பேசுறாரு இவரு? இங்க எலியாட்ட பேசுறாரு. என்ன சொல்றாரு? எலியாவை பார்த்து என்ன சொல்றாரு? தேவனுடைய மனுஷனே. என்ன சொல்றாரு? தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை என்ன செய்கிறார்? வர சொல்றாரு. அப்ப சொல்றாரு, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறக்கி உன்னையும் உன் அன்பு 50 பேர் என்ன செய்வது, பட்சிக்க கடவுது. ரைட்? இதுல இந்த இதுல பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கடி நீங்க பாக்குறீங்க, தேவனுடைய மனிதன், தேவனுடைய மனிதன் அப்படின்ற அந்த வார்த்தை என்ன செய்வீங்க, அடிக்கடி பயன்படுத்த என்ன செஞ்சிருக்கோம் இங்க பண்றோம். ஸோ தே ஆர் ரெஃபர்ட் டு அஸ் தி மேன் ஆஃப் காட், ரைட்? அவர்கள் தேவனுடைய மனிதர்களாக குறிப்பிடப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அது அவர்கள் மட்டுமல்ல, எலியா மட்டுமல்ல, அநேக ஜனங்கள் தேவனுடைய மனிதர்களாக. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல பாருங்க, இன்னொரு வசனம் கூட வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4:9. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். தேவனுடைய மனிதன் ஆகியவர், தேவனுடைய மனிதன் ஆகியவர். சோ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டில் தேவனுடைய மனிதன், ரைட்? அப்ப என்ன டைட்டில் படிச்சிருப்போம்? இவங்களுக்கு நவி அப்படின்ற ஒரு டைட்டில், தீர்க்கதரிசி. அதே போல ரொம்பவே ஒரு மவுத் பீஸ் மாதிரி இந்த செயல்பட்டு இருக்காங்க. அதாவது இந்த டெர்மினாலஜிஸ்லயே நீங்க இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை நீங்க பார்க்கலாம், அவங்க எப்படிலாம் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு என்ன செய்யும், புரிய ஆரம்பிக்குது. லைக் நவி அப்படின்ற வார்த்தை படிச்சீங்க, வேற ரோயே அப்படின்ற ஒரு வார்த்தை படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஹோசே அப்படின்ற வார்த்தை, அதுக்கப்புறம் ஈஷ்ஹா எலோகிம்னா அர்த்தம் தேவனுடைய மனிதன். இவர்கள் யாரு? இவங்க தேவனுடைய மனிதன். ரோயே அப்படின்றப்ப ரொம்பவே விஷனரி, அவங்க தேவனை பாக்குறாங்க. ஹோசே அப்படின்றப்ப நிறைய சிம்பாலிக்கான விஷன்ஸை அவங்க பார்த்து தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துறாங்கன்றத பாக்குறோம். அதே போல ஈஷா எலோகிம், தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், தேவனுடைய பிரதிநிதிகளை போல அவர்கள் செயல்படுகிறத என்ன செய்யறோம், நம்ம என்ன செய்யறோம் இங்க பார்க்கிறோம். ஓகே, ஸோ அதனால ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ பேசிக்கா தி மீனிங் ஆஃப் தி ப்ராஃபட் அண்ட் ப்ராஃபசி. இந்த நம்ம படிக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட் என்னது, ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராஃபசி பார்த்துக்கிட்டோம். அதுல முக்கியமாக இந்த மீனிங் ஆஃப் ப்ராஃபட்ஸ், லைக் ப்ராஃபட் அல்லது ப்ராஃபசி அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம குறித்து நினைச்சோம், நம்ம இங்க பார்த்தோம். இன்னும் ஒரே ஒரு அதிகாரத்துல இருந்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு அண்ட் தென் இது பண்றேன். உண்மையான தீர்க்கதரிசி, லைக் அந்த காலத்திலே தீர்க்கதரிசி என்று சொன்னால் யார், அவர் எப்படி இருக்க வேண்டும், the marks of the prophet அப்படின்றத ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசன இயக்கம் வருவதற்கு என்பதாகவே ரொம்ப தெளிவா மோசேட்ட சொல்லிட்டு போயிட்டார். மோசையும் ஒரு தீர்க்கதரிசியை போல தான் செயல்பட்டார். ஏன்னா நீங்க பாருங்க, மோசே எந்த அளவு தான் பண்றாரு, கடவுள்கிட்ட வார்த்தையை வாங்கி ஜனங்கள்டமா என்ன செய்யறாரு,
சொல்றாரு. மோசே இஸ் ஆல்சோ அவருமே ஒரு தீர்க்கதரிசி. அப்ப அவர் காலத்துல சொல்றாரு, இதுக்கப்புறம் ஒரு தீர்க்கதரிசி வந்தா அவன் எப்படி இருக்கணும்? இது மட்டும் எடுத்துக்கோங்க. உபாகமம் 18வது அதிகாரம். உபாகமம் 18வது அதிகாரம் 18 இருந்து 22 வசனங்கள் வரைக்கும். உபாகமம் 18 18 இருந்து 22 வரைக்கும் ஒரு வாசிங்க. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களின் சகோதரர்களிடம் எழுப்பப்பட்டது. என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுகிறேன். பாருங்களேன், என் வார்த்தையை அவர் வாயில் அருளுகிறேன். இட் இஸ் நாட் சம்திங் வாட் எவர் ஹி வாண்டட் டு ஸ்பீக். ரைட், இவங்க நினைக்கிறது போல பேசுகிற காரியங்கள் அல்ல. என் வார்த்தையை அவர்கள் வாயில் நான் அருளுகிறேன். அதுக்கப்புறம் கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். கடவுள் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். இட் இஸ் நாட் பார்ஷியலி ரிவீலிங் சம்திங். அந்த வார்த்தை பாருங்களேன், கற்பிப்பதை நான் கற்பிப்பதை சொல்லுவான்னு மட்டும் சொல்லல. என்ன சொல்லியிருக்காரு? கற்பிப்பதை எல்லாம். இட் இஸ் லைக் they not supposed to hide anything. ஆண்டு சொல்லுவார், நீ போய் ஜெயம் பெறணும்னா ஜெயம் பெறணும்னு சொல்லணும். ஆண்டு சொல்லுவாரு, இல்லப்பா நீ இந்த விட சண்டைக்கே போகாத, அங்கேயே அடிமைப்பட்டு கிடக்கணும்னா அதையும் சொல்லணும். இட் இஸ் நாட் லைக் பார்ஷியல் ரிவீலிங் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கடவுள் என்னெல்லாம் கற்பிக்கிறாரோ அது எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், சொல்லணும் அப்படின்ற என்ன செய்யறாரு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவன் எவனோ அவனை நான் என்ன செய்வேன், விசாரிப்பேன். பிகாஸ் he is God's representative. இப்ப இந்தியன் அம்பாசடரா வெளியே ஒரு நாட்டுக்கு போயிருக்கு, அனுப்பிட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் அனுப்பிட்டு இருக்காரு. அவர் போயிட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லாததே சொல்லுனா அது நாட்டுல பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா யாரதான் கேட்பாங்க? அந்த அம்பாசிடர் கேட்பாங்க, நான் என்ன சொல்லிவிட்டு நீ அங்க போய் என்ன சொன்ன? ஈவன் a single word மிஸ் பண்ணி அதனால ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா he is accountable for that. Right? அப்ப think of this, a God of heaven and earth, like பரலோகத்தையும் எல்லாத்தையும் உருவாக்கின கடவுள், அவருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அவங்க இருக்க போறாங்க. ஏன்னா அவருடைய வார்த்தையை வச்சு சொல்றாங்க. அதனால சொல்றாரு, I'm very strict about it. ரைட், நான் விசாரிப்பேன்றாரு. நான் ஏதாவது தப்பு பண்ணா என்ன செய்ய போறேன், அவனை விசாரிக்க போறேன். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினால் சொல்லும் தொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை என்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாய். ஆகில் ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரை நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். So it has such a power, right? Like அந்த அளவுக்கு கடவுள் என்ன செய்யறாரு இந்த மக்கள்கிட்ட இங்க பேசிக்கிறது என்ன செய்யணும் நம்ம பார்க்கிறோம். So what we are saying is, like கடவுள் வந்து ஆண்டவராகிய தேவன் இங்க ரொம்ப தெளிவாக ஜனங்கள்கிட்ட ஒரு உண்மையான தீர்க்கதரிசி யார், எப்படி இருப்பான், நான் சொல்றத சொல்லுவான், வேற எதையும் எக்ஸ்ட்ரா பேச மாட்டான், நான் கற்பிக்கிறது எல்லாம் அவன் என்ன செய்வான், ஜனங்களுக்கு கற்பித்து கொடுப்பான் என்று சொல்லி தெளிவாக தீர்க்கதரிசி யார் என்பதை குறித்து அவர் என்ன செய்கிறார் அங்கே பேசுகிறது என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நீங்க பாக்குறீங்க, இப்ப நம்ம அடுத்ததுக்கு போறோம். லைக் ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராஃபசி இன் ஏன்ஷியன்ட் இஸ்ராயல். இஸ்ரவேலர்களுடைய பண்டைய காலத்திலே தீர்க்க தரிசனம் எவ்விதமாக இருந்தது. இப்ப அதுதான் மெயின் ஹெட்டிங்கா பாத்துக்கிட்டோம். இப்ப பர்டிகுலரா வந்து எப்படி அது துவங்கியது, இப்ப வந்து மீனிங்ஸ் பாத்துக்கிட்டோம், அந்த டெர்மினாலஜிஸ் அந்த மீனிங்ஸ்லாம் பாத்துக்கிட்டோம். இப்போ வந்து இஸ்ரவேலுடைய சமுதாயத்திலே எப்படி இது வந்து என்ன செய்தது, செயலாக்கமாய் வந்தது, தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இதாக இருந்தது சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ என்ன நடந்தது அப்படி சொல்லி பார்க்குறப்போ, ப்ராஃபஸி வந்து இஸ்ரேவேலில் இருக்கிறப்ப, இஸ்ரேவேலில் ப்ராஃபஸி இருக்கிறது. இஸ்ரேவேல் தீர்க்க தரிசனம் என்பது அது தனியா ஒரு திடீர்னு துவங்கினதுன்றதை காட்டிலும் எல்லா துவக்கத்திற்குமே ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். ரைட், இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து ஆன்லைன் ப்ரீச்சிங்ஸ், ஆன்லைன் சர்வீசஸ்ன்றது எப்போ ரொம்ப துவக்கமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எப்போதான், லைக் ஸோ தேர் இஸ் a situation that gave rise to some kind of works. ரைட், அதே மாதிரி தான் தீர்க்கதரிசன இயக்கங்களுக்குமே அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்றத நினைச்சிடும் பார்க்கிறோம். அதே போல தீர்க்க தரிசனம் அப்படின்ற கான்செப்டே இஸ்ரவேல் கலாச்சாரத்தில் தான் துவங்குச்சுன்றதை காட்டிலும், இப்ப தீர்க்க தரிசனம்னா என்னது, தீர்க்க தரிசனம்னா என்ன, வேற என்ன வார்த்தைகள் நீங்க சொல்லலாம், தீர்க்க தரிசனம்னா என்ன, லைக் வருங்காலங்களை குறித்து, லைக் வருங்காரியங்களை முன்னறிந்து சொல்லுகிறவளா இருக்கிறாங்க. ஸோ வருங்காரியத்தை குறித்து முன்னறிந்து சொல்ற இந்த பிராக்டிஸ் வந்து இப்ப நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கோங்களேன், கிறிஸ்தவத்துல மட்டும் தான் இருக்குதா? Like it is there. Like many people are trying to see. Basically, மக்கள் ரிலிஜியனுக்கு வர்றதுக்கு காரணமே இதுதான். They wanted to know what is ahead of them. ரைட், அவங்களுக்கு என்ன தேவை, என்ன சொல்றாங்க. அதான் குழந்தை பிறந்த உடனே போய் எனக்கு என்ன பார்க்க ஆரம்பிச்சுறாங்க, ஜோசியம் பார்த்து சாதகம் பார்த்து எல்லாம் வந்துடுறாங்க. ஏன்னா immediately the baby born, they wanted to know how his future will be. இவன் எப்படி இருக்கணும், இவன் வாழ்க்கை எப்படி இருக்கும். அப்ப இப்ப இருந்தே நம்ம அப்படி வளர்த்துடலாம்ல.
ஒரு சிலர் சொல்லி விட்டுருவாங்க, உங்க பையன் இப்படி இருக்கான், அதனால நைட் நேரம் அப்படிலாம் அனுப்பாதீங்க, வெளியே அனுப்பாதீங்க, செய்யாதீங்க. இந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்குவாங்க. பிகாஸ் லைக் ஏன்னா பீப்புள் வாண்டட் டு நோ த ஃபியூச்சர். தே ஆர் திங்கிங் தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கேத்தாப்புல நம்ம வாழ்க்கை அலைன் பண்ணி அனுப்பிச்ச முடியும், போக முடியும் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து இன்னைக்கு எப்படி எல்லா ரிலிஜியன்ல இருக்குதோ அதே மாதிரிதான் அந்த காலத்திலையும் இஸ்ரேல் மட்டுமல்ல, இஸ்ரேலை சுற்றி பல தேசங்கள் என்ன செய்து இருந்தது. அந்த பல தேசங்களிலும் என்ன என்ன செய்யுது, என்ன 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 இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, லைக் இந்த மாதிரி தீர்க்க தரிசன ஒரு முறைமைகள்லாம் என்ன செய்தது இருந்தது. ஸோ ப்ராஃபட்ஸி வாஸ் நாட் யூனிக் டு இஸ்ராயல். தீர்க்கதரிசன இயக்கங்கள் வந்து தீர்க்கதரிசனங்கள் வந்து இதற்கு மட்டும் ஒரு தனிப்பட்ட ஒரு தன்மையை கொண்டதுன்றதை காட்டிலும் அந்த காலங்களில் நிறைய நிறைய இடங்களில் என்ன செய்தது தீர்க்கதரிசனங்கள் செயல்பட்டு கொண்டு தான் என்ன செய்து இருந்தது. ரைட். முக்கியமா இஸ்ரவேல்னு பாக்குறப்ப நம்ம வந்து பாக்குறோம், பாட்ரியாக்கள் காலத்துல இருந்தே, யாரு முற்பிதாக்கள் காலத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதானே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, யார்கிட்ட பேசுறாரு, ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. ஆபிரகாம்கிட்ட எப்படி பேசுறாரு, ட்ரீம்ஸ் மூலமா பேசுறாரு, அல்லது விஷன்ஸ் மூலமா பேசுறாரு, அல்லது ஒரு ஏஞ்சலிக் அப்பியரன்ஸ் மூலமா என்ன செய்கிறார் பேசுறாரு. அல்லது நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ரைட், நிறைய பேர் சொல்லுவாங்க, ஈவன் ஈவன் நோவாட் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, ஏனோக் ஆண்டவரோடு கூட ஒன்றாய் வளர்ந்திருக்கிறாரு. ஸோ நீங்க இந்த இந்த மாதிரி நீங்க நினைச்சிருங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே காட் ஸ்பீக்கிங் டு ஹியூமனிட்டி, அந்த ஒரு மனிதர்கள்ட்ட பேசுறது, அதுக்கப்புறம் அவங்க அந்த வார்த்தைகளை வாங்கி நோவாட்ட கர்த்தர் பேசுறாரு, நோவா போயிட்டு ஜனங்கள்ட்ட பேசியிருக்கிறார். ஜனங்கள் மனம் திரும்பல, தட்ஸ் செகண்டரி. ஆனா இவர் போய் பிரசங்கித்திருக்கிறார், நீதியை குறித்து நியாயத்தை குறித்து அவர் என்ன செஞ்சிருக்காரு, அன்னைக்கே பேசியிருக்காரு. அன்னைக்கே இருந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசியாரு நோவா. ஸோ காட்ஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் ப்ராஃபசி அப்படின்றது வந்து முன்னாடியே வந்துருச்சு. ஆனா அந்த நேரத்தில் அவங்க தீர்க்கதரிசிகள் ரொம்ப அழைக்கப்படலை. லேட்டர் டைம் தான். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கான்செப்ட்ஸே லேட்டரா டெவலப் ஆயிரும். ஆனா வந்து ஸ்டார்டிங் அதுக்கு முன்பதாகவே இருந்து என்ன செய்யும், இருக்கும் இருக்கும் அந்த ஐடியா, அந்த தாக்கங்கள் இருக்கும். இப்ப கம்யூனிசம், கம்யூனிஸ்டிக் திங்கிங் அப்படின்றதுலாம் வந்து கால் மார்க்ஸ் இது லைக் இது இவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடியும் திங்கிங்ன்றது இருந்திருக்கும். அதுக்கு ஒரு ப்ராப்பர் அந்த திங்கிங்க்கு ஒரு டெஃபினிஷன், ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்து இதுக்கு இப்படி திங்க் பண்றதுக்கு பேர் இப்படி அப்படின்னு சொல்றப்ப அது வந்து என்ன செய்யுது, ஒரு செட் ஆஃப் திங்கிங், ஒரு செட் ஆஃப் ஐடியாலஜியா மாற ஆரம்பிக்குது. அதே மாதிரிதான் வரும் காரியங்களை குறித்து அறிதல், கடவுளிடமாய் அமர்ந்து தேவனுடைய சமூகத்தில் காரியங்களை பெற்றுக்கொள்ளுதல், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எவ்ரி பீப்புள்ஸ் லைக் எல்லா எல்லா கல்ச்சர் எல்லா இதுலயும் இருக்கு. அதே மாதிரிதான் இஸ்ரேல் கலாச்சாரத்துல நம்ம என்ன பாக்குறோம், துவக்கத்துல முற்பிதாக்கள் காலகட்டத்துல இருந்து என்ன செய்கிறது இருந்துக்கிறது. லைக் ஸோ ஆரிஜின் பாக்குறப்ப இட்ஸ் ஃப்ரம் தி பேட்ரியார்க்கல் பிகினிங், ரைட். முற்பிதாக்கள் காலகட்டங்கள்ல இருந்தே இருக்கிறத என்ன செய்யணும் நம்ம இங்கே பார்க்கிறோம். முற்பிதாக்கள் காலகட்டங்கள்ல என்ன செய்யறது இருக்க, ஆபிரகாம் உட்கார்ந்திருப்பாரு, ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. ஸோ ஆரிஜின் பாக்குறப்ப ஸ்டார்ட் ஃப்ரம் தி பேட்ரியார்க்கல் பிகினிங், முற்பிதாக்கள் காலகட்டங்கள்ல இருந்தே அது என்ன செய்கிறது இருக்கின்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். God spoke to Abraham, Noah, நிறைய மக்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவங்களோட ஈசா கிட்ட பேசுறாரு, யாக்கோபோட பேசுறாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் பேசுகிறதை என்ன பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மோசேனுடைய காலங்கள் குறித்து பார்த்தோம், ரைட். பேட்ரியார்க்கல் பீரியட்ல இப்படி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸோடஸ் பீரியட், யாத்ராகம நிகழ்வுகள், அந்த அந்த ஒரு காலகட்டங்கள்ல எக்ஸோடஸ், அவங்க வந்து எகிப்து தேசத்துல இருந்து கானானுக்கு போகிற அந்த ஒரு காலகட்டங்கள்ல என்ன பாக்குறோம், ரைட். அன்னைக்கு கர்த்தர் யாரை பயன்படுத்திருக்காரு, மோசஸ், ஏரான், அதுக்கப்புறம் ஜாஷுவா, இவங்களெல்லாம் ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசிகளை போல இவர்கள் ஒரு தலைவர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை வாங்கி ஜனங்களுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க பேசிக் கொண்டிருக்கிறதை நம்ம நினைச்சுக்கிறோம் பார்க்கிறோம். ஸோ தே ஆர் லைக் த ப்ராஃபிட்ஸ் டியூரிங் திஸ் டைம். தே ஆர் லைக் இந்த இடத்துல கடவுள் வந்து அந்த ஃபார்மேஷனை கொண்டு வராரு. இங்க இன்னும் ஒரு தீர்க்கதரிசன இயக்கம், தீர்க்கதரிசிகள் குழு அப்படின்லாம் இல்ல. இருந்தாலும் ஆனா இங்கே ஆண்டவர் சொல்றாரு தீர்க்கதரிசனம் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டிங் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வராரு. அப்ப தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக தீர்க்கதரிசிகள் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுவாங்கன்றது ஆண்டவருக்கு முன்பதாகவே தெரியும். அதனால ஆண்டவர் அப்படியே அதை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு மாதிரி ஷேப்பிங்ல கொண்டு வந்துட்டே இருந்தார், கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. நீங்க முக்கியமா இந்த இந்த மோசஸ் நீங்க பாக்குறீங்க. அதே போல நியாயாதிபதிகள் காலத்துலயும் பாத்தீங்கன்னா டெபோரா ப்ராஃபட்டஸ் நீங்க எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் நாலாவது அதிகாரத்தில் நீங்க பார்க்க முடியும். அவள் ஒரு தீர்க்க தரிசனியாக என்ன செய்றாங்க, அவங்க இருக்கிறாங்க. நியாயாதிபதிகள் 4:4 பாருங்க. அக்காலத்திலே
லபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ ஷி வாஸ் அ ஜட்ஜ் தேர். லைக் அவங்க வந்து அங்க ஒரு 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 நியாயம் விசாரிக்கிற ஒரு ஜட்ஜா நினைச்சாங்க இருக்கிறாங்க. அதே போல தீர்க்கதரிசியா நினைச்சாங்க இருந்திருக்காங்க. ஸோ அப்ப தெபொராளுடைய காலத்திலே ஒரு விதமான தீர்க்கதரிசிகள் அந்த அந்த ஒரு கான்செப்ட் என்ன செய்கிறது அங்க இருக்கின்றத பார்க்கிறோம். இப்போ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாக்குறப்ப இப்ப ப்ராஃபஸி வந்து பேட்ரியார்கல் பீரியட்ல இருந்துச்சு, எக்ஸோடஸ்ல பீரியட்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் பீரியட்ல நியாயாதிபதிகள் காலத்துல இருக்குது. அதுக்கப்புறம் இப்ப வந்து அடுத்து ஒரு ராஜ்யபார காலங்கள், முடியாட்சி காலம்னு சொல்லுவாங்க. ராஜ்யபார காலம் மொனார்கிக்கல் பீரியட். மொனார்கிக்கல் பீரியட்ல இங்கதான் வந்து ஒரு ஒரு மேஜர் ஷேப் எடுக்குது. ராஜ்யபார காலத்திலே ஒரு முக்கியமான ஒரு ஷேப்ல வர ஆரம்பிக்குது. மொனார்கிக்கல் பீரியட்ல ஒரு முக்கியமான ஒரு ஷேப்ல என்ன செய்யுதுங்க இங்க வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கட்டும். முக்கியம் வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன நடக்குது? ஆசாரியர்கள் தடமாறி போயிட்டாங்க. பிரீஸ்ட் வந்து சரியில்லை. தீர்க்கதரிசிகள் அதுக்கு முன்பதாகவே முக்கியமாக யாருடைய காலங்களில் பாக்குறீங்கன்னா நீங்க சாமுவேல் வரீங்க. நியாயாதிபதிகள் காலத்துல நியாயாதிபதிகள் இருந்தார்கள். ஆனால் எல்லா நியாயாதிபதிகளுமே தீர்க்கதரிசிகளாக ரொம்ப செயல்பட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா கிடையாது. கடவுள் அவங்களை எழுப்பியிருக்காரு. எழுப்பினப்ப கடவுள் அவங்ககிட்ட தான் பேசியிருக்கிறாரு. அவங்க போய் சண்டை போட்டிருக்காங்க, யுத்தம் பண்ணிக்காங்க. இருந்தாலும் அவர்களே தங்கள் பார்வைக்கு சரி போனபடி செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப அந்த காலத்துல இன்னும் டெம்பிள் உருவாகல, தேவாலயம். அப்படித்தானே? யார் தான் முதல் தேவாலயத்தை கட்டுறா? சாலமோன். அதுக்கு முன்பதாக எதுல ஆராய்ச்சி கொண்டிருந்தாங்க? ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆராய்ச்சி கொண்டிருந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் இப்ப கானான் தேசத்துக்குள்ள வந்த பிறகு முதலாக ஆசாரிப்பு கூடாரத்தை எங்க போட்டிருக்காங்க? இப்ப வந்து சிலோவா அப்படின்ற ஒரு இடத்துல நினைச்சிருக்காங்க போட்டிருக்காங்க. சிலோவான்ல தான் நினைச்சிருக்காங்க கூடுறாங்க. சிலோவால தான் இருக்கிறாங்க. இந்த சிலோவால இருந்த அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கண்டிப்பா யார் இருந்திருப்பா? ஆசாரியர். அந்த ஆசாரியர் இருந்தா யாரு? சாமுவேல் காலத்துல ஏலி ஐயா இருக்கிறார். ரைட், ஏலி ஐயா இருக்கிறார். ஆனால் பாருங்க, ஏலியினுடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? ஆக்சுவலி பிரீஸ்ட்லி டிசனன்ஸ் அப்படியே அடுத்தடுத்து பிள்ளைங்க தான் வருவாங்க. இப்ப ஏலி தான் ஓரளவு ஓகேவா இருக்கிறாரு. இப்ப ஏலியினுடைய பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஓப்னி, பினகாஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? தேவனுடைய பார்வைக்கு சரியில்லாம இருக்கிறாங்க. பல விதமா இது பண்றாங்க. சோ அதனால மக்களுக்கு வந்து அவர்களை நம்புவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றது. people are not able to believe the priestly roles. ரொம்ப இது பண்ண முடியல. அப்பதான் அந்த இடத்துல ஒரு பயங்கர ஒரு ஷிஃப்ட் பார்க்க முடியுது. ஆண்டவர் வந்து எப்பயுமே எலிட்ட பேசி ஜனங்கள்ட்ட பேசி இருந்திருப்பாரு. இப்ப கடவுள் யார் தெரிஞ்சிருக்கிறாரு? சாமுவேல் குழந்தைதான். அப்ப இருந்தாலும் கர்த்தர் யார்கிட்ட பேசுறாரு? சாமுவேல்ட்ட பேசுறாரு. there was a shift actually. அங்க ஒரு priestly ரோல் அங்க தடமாறுறப்ப God is rising up the prophets அப்படின்ற ஒரு குழுக்கள் பயங்கரமா என்ன செய்து வர ஆரம்பிக்குது. சாமுவேல் என்ன செய்தார்? அங்க உருவாக ஆரம்பிக்கிறாரு. சாமுவேல் ஒரு டிரான்சிஷன் நடக்குது. சோ அதுக்கப்புறம் நீங்க வந்து சாமுவேல் காலத்துல இருந்து நீங்க பாக்குறப்ப நீங்க தொடர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க தீர்க்கதரிசிகள் குழுக்கள் வர ஆரம்பித்தார்கள். நிறைய பேர் தேவனுடைய சமூகத்துல வந்து, அதே போல அங்க ஒரு தீர்க்கதரிசிகள் பள்ளிகள்ன்ற மாதிரியே நிறைய பேர் குரூப்பா நினைச்சிருக்காங்க இருந்திருக்காங்க. நிறைய தீர்க்கதரிசிகள் இணைந்து நினைச்சிருக்காங்க இருந்திருக்காங்க. So they were together, they were reading, they were studying, and also நிறைய இடங்களுக்கு போய் ஊழியங்கள் செஞ்சிருக்காங்க, பார்த்திருக்காங்கன்னு சொல்லி நீங்க பார்க்கறீங்க. சோ அதனால இப்போதைக்கு அதுக்கு முன்பதாக வரைக்கும் இருந்தது ஆசாரிய குருத்துவம் தடமாறினதுனால இப்பொழுது தீர்க்கதரிசிகள் they have come to a major role. சொசைட்டில அவங்க ஒரு மேஜர் ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலத்துல தான் like a transition to an institutional prophecy, right? தீர்க்கதரிசனம் ஒரு இயக்கமாய் மாறப்பட்டது, right? transition to an institutional prophecy. தீர்க்கதரிசன இயக்கமே இப்பொழுது ஒரு நிறுவனமாய் ஒரு இயக்கத்தை போல என்ன செய்கின்றது? மாற ஆரம்பிக்கின்றது. there's a shift that happens அப்படின்றத என்ன நினைச்சோம் நீங்க இங்க பாக்குறீங்க. முக்கியமா 1 சாமுவேல் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல 10வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்கு பிரவேசிக்கணும். மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்விடுவாய்.
thus far you are hearing அங்கங்க ஒரு நபரோட ஆண்டவர் பேசுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பாக்குறீங்க? the prophetic guild, ரைட்? இங்கிலீஷ்ல எழுதுனீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க? தீர்க்கதரிசிகள் கூட்டம், ரைட்? இந்த இடத்துல என்ன வந்தது? a prophetic guild, தீர்க்கதரிசிகளின் கூட்டம். தமிழ்ல சொன்னா தீர்க்கதரிசன தண்டுன்னு கூட சொல்லுவாங்க. தண்டுனா இட்ஸ் லைக் அவங்க ஒரு குழு மாதிரி, ரைட்? அவங்க ஒரு குழு மாதிரி தீர்க்கதரிசன prophetic guild, தீர்க்கதரிசன தண்டு, ரைட்? they are a prophetic guild. இவர்கள் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை சொல்றத ஒரு சில முக்கியமான ரோல்ஸ் எல்லாம் நினைச்சாங்க, இவங்க பிளே பண்ணிக்கிறாங்க. அந்த காலங்களில் நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். சோ அப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? நியாயாதிபதிகள் தீர்க்க தரிசனங்களை உரைத்துக் கொண்டிருந்த காலத்துல இருந்து இப்பொழுது தீர்க்கதரிசிகள் தனியாக ஃபங்க்ஷன் ஆகிற காலங்கள். அதே போல ஒரு தீர்க்கதரிசி மட்டும் இல்ல, சாமுவேல் காலத்திலே தீர்க்கதரிசிகள் கூட்டமாக என்ன செய்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள். அப்போ அவங்களே ஒரு குரூப்பா என்ன செஞ்சிருக்காங்க, அங்க இருந்திருக்கிறத நம்ம நினைச்சுக்கிறோம், பார்க்கின்றோம். லைக் தேவ டுகெதர். ஆசிரியர்கள் அவங்களின் காலத்திற்கு வசனம் கொடுக்கும். ஆமா, அன்று சொல்வார், நான் ஆசிரியர் நான் எழுத மாட்டேன், சுத்தமாக இருக்கிறாங்க. ஆமாம், ஒரு வசனம் நான் உங்களுக்கு பிரேக்ல உங்களுக்கு அந்த வசனத்தை காண்பிக்கிறேன். ஸோ ஆனா ரொம்ப ரொம்ப ஹிஸ்டாரிக்கலா இதுல இந்த ஸ்டோரியில பாக்குறப்ப இந்த முக்கியம் அந்த ஏலியனுடைய காலங்கள்ல என்ன செய்யுது, இந்த கரெக்டா வந்து இங்க சாமுவேலை கத்தர் எழுப்புகிறார். அதுல இருந்து நீங்க அடுத்தடுத்து நீங்க என்ன செய்யுது அப்படியே பார்க்க முடியுது. ஸோ தேர் வாஸ் டிரான்சிஷன் அப்படின்னு நினைச்சு நீங்க பாக்குறீங்க. ஸோ இட் வாஸ் இந்த 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 ப்ராஃபட்ஸினுடைய அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படின்லாம் முக்கியமா இந்த காலத்துல இந்த மொனார்க்கிக்கல் பீரியட் ப்ராஃபட்ஸ்ல அவங்களுடைய செயல்பாடுகள் குறித்து பாக்குறப்ப அவங்க ரொம்பவே மக்களுக்கு உதவுகிறவர்களாக இருந்திருக்காங்க. மக்களுக்கு அந்த காலங்கள்ல அவங்களுக்கு ஏதாச்சும் காணாம போச்சுனாலோ, அவங்களுக்கு தேவைப்பட்டாலோ, தேவர் லைக் they immediately seek the prophet போயிட்டு நினைச்சாங்க, அவங்க கேட்கிறாங்க. அதே போல முக்கியமா ஆசரிப்பு கூடாரமே சிலோவில் இடிக்கப்பட்டது பிற்பதாக. அதுக்கப்புறம் வந்து தேவனிடமாய் ஜனங்களை சேர்வதற்கு ரொம்ப இவங்களுக்கு மக்கள் நீங்க தேவனை உண்மையா வழிபடணும்னு சொல்லிட்டு கடவுளிடமாய் வழி நடத்துகின ஒரு சில முக்கியமான தீர்க்கதரிசிகள் யார் தான்? முக்கியமான நபர்கள் யாரு? தீர்க்கதரிசிகள். முக்கியமா அதனாலதான் எலிசா, எலியா இவருடைய காலங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவருடைய காலங்கள்லாம் இவர்கள் தான் ரொம்பவே முன்பதாக நின்று செயல்படுகிறாங்க. தேவனிடமாய் ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு ஜனங்களாக நினைச்சாங்க இருக்கிறாங்க. இவர்களா ஒரு குழுவாக மட்டும் இல்ல, இவங்க எப்படி இருக்காங்க? ராயல் கோர்ட் ப்ராஃபிட்ஸ். அவர்கள் அரசு சபை தீர்க்கதரிசிகளாகவும் இருந்திருக்கிறார்கள். இவங்க தனியாகவும் குரூப்பாகவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ராஜ்யபாரங்கள் நிறுவப்பட்ட பிற்பதாக சாமுவேல் காலத்துல அப்பதான் ராஜ்யபாரத்தினுடைய ஒரு தேவை என்று சொல்லி ஒண்ணு வர ஆரம்பிக்கின்றது. அதுக்கப்புறம் ராஜ்யபாரங்கள் நிறுவன பிற்பதாக அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, so the people started to லைக் ஒரு அரச சபையில என்ன செய்யறாங்க, அவங்க தீர்க்கதரிசிகள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிக்கிறீங்களா? நம்ம ஒரு நிமிஷம் டீ மட்டும் குடிச்சு கூடாது. ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்துக்கணும்? ஸோ டிரான்சிஷன் டு த
முனார்கிக்கல் பீரியட், ரைட்? இப்போ வந்து அந்த அந்த பீரியட்ல தான் தீர்க்க தரிசன இயக்கங்கள் வந்து ரொம்பவே ஒரு ஒரு நிறுவனத்தை போல, லைக் ஒரு இயக்கத்தை போல வர ஆரம்பித்தது. அப்ப அதே போல ராயல் கோர்ட் ப்ராஃபட்ஸ், ரைட்? அரச சபையிலே தீர்க்கதரிசிகளாக என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு அரச சபையில் தீர்க்கதரிசி நாத்தான் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் தாவீதுக்கு தீர்க்கதரிசியா இருக்கிறார். அதே போல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வசனம் வாசித்தோம்ல, காத் அவர் வந்து என்ன செய்கிறார், தாவீதினுடைய ஞான திருஷ்டிக்காரனா என்ன செய்கிறார், இருக்கிறார்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அரச சபையிலே இவர்கள் முக்கியமாக அதே போல எலிசா, எலியா, இவர்களெல்லாம் ஆகாப், அதே போல போன்ற ராஜாக்களுடைய காலங்களில் இவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்து செயல்பட்டு வருகிறார்கள். ஸோ வாட் வி see is லைக் அந்த காலங்களில் அரசர்களும் தீர்க்கதரிசிகளும் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். they had their close relationship, right? ராஜாக்களும் அதே போல தீர்க்கதரிசிகளும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இணைந்து அந்த காலங்களிலே செயல்பட்டிருக்கதை என்ன செய்யணும், நம்ம பார்க்கின்றோம். ஸோ they were working together அப்படின்றத என்ன செய்யணும் பார்க்கின்றோம். ப்ராஃபட்டிக் கில்ஸ், அதே போல இண்டிவிஜுவல் கோர்ட் ப்ராஃபட்ஸ். மற்ற அந்த காலங்களில் இருந்த ஒரு சில தீர்க்கதரிசிகளுடைய பேர் யார் யார்? எலிசா, எலியா, மிகாயா, பென் இம்லா, அபியா, ரைட்? அபியா, அதே போல அதுக்கு முன்பதாக இருந்த சாம்வேல், அதுக்கு முன்பதாக தெபோரால், மோசஸ். ஸோ ஆல் ஆஃப் தெம் ஆர் லைக் என்ன சொல்றோம் அப்படின்னா, ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க தீர்க்கதரிசிகளை. ஒன்று என்ன செய்றாங்க, ஃபார்மர் ப்ராஃபட்ஸ், லேட்டர் ப்ராஃபட்ஸ் அப்படின்றாங்க. ஃபார்மர் ப்ராஃபட்ஸ் அப்படின்னா முந்தைய தீர்க்கதரிசிகள். இந்த நெவியும் அப்படின்ற செக்ஷனையே ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஃபார்மர் ப்ராஃபட்ஸ், லேட்டர் ப்ராஃபட்ஸ். முந்தைய தீர்க்கதரிசிகள், பிந்தைய தீர்க்கதரிசிகள். முந்தைய தீர்க்கதரிசிகள்னா அப்படின்னா அர்த்தம், ரைட்? இதுக்கு முக்கியமாக அதாவது என்னைக்கு வந்து தீர்க்கதரிசன புத்தகங்கள் ரொம்பவே ஒரு லிட்ரேச்சர் ஓரியன்டா, அது மட்டும் இல்லாம தீர்க்கதரிசன ஊழியங்கள் வெறும் அரசு சபையில மட்டும் இல்லாமல் ஜனங்களிடமாகவும் அதிகமாய் போய் சேர்ந்த ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு. ஸோ முக்கியமாக யோனாவுடைய காலத்துல இருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அது ஜனங்களிடமாய் ரொம்ப, இப்போ ஓசியா இருக்கட்டும், மீகா இருக்கட்டும், யோனாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ராஜாக்களோட ஒரு டைப் இருந்திருக்கும். பட் ஆனால் அவங்களுடைய மினிஸ்ட்ரி வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் ஃபீல்ட்ல இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இவங்ககிட்ட எல்லாம் லிட்ரேச்சர்ஸ் இருக்குது. இவங்களுடைய பெயர்கள் என்ன கிடையாது. இப்ப எலிசான்ற பேர்ல ஒரு புக் கிடையாது, எலியான்ற பேர்ல ஒரு புக் கிடையாது. அதனாலதான் இதை இன்னொரு கேட்டகரியில சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நூல் கண்ட இறைவாக்கினர்கள் அப்படின்ட்டு லிட்டரரி ப்ராஃபட் சொல்லுவாங்க. இது வந்து இவங்க வந்து லைக் இப்ப இவங்க சாதாரணமா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லிட்டரரி ப்ராஃபட், நான் லிட்டரரி ப்ராஃபட் சொல்லுவாங்க. நூல் கண்ட இறைவாக்கினர்கள். இது மத்தவங்களை வந்து சாதாரண இறைவாக்கினர்கள் அப்படின்னு மட்டும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நூல் கண்ட இறைவாக்கினர்கள்னா யாருன்னா, நம்ம அவங்க பேர்ல தான் புக் இருக்கு பாருங்களேன், ரைட்? தானியேல், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல்ல இருந்து அப்படியே வரிசையா நீங்க எல்லா புத்தகங்களுமே அவங்க அந்த மாதிரி புத்தகங்கள் என்ன சொன்னா நூல் கண்ட இறைவாக்கினர்கள், லிட்டரரி ப்ராஃபட்ஸ் அப்படின்ற ஒரு இது என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதுக்கு முன்பதாக லிட்டரரி ப்ராஃபட்ஸ் முன்பதாக இருந்தவர்கள் எல்லாருமே அரச சபை இறைவாக்கினர்கள். அரச சபையில இருந்து அவர்கள் ராஜாக்களோடு கூட செயல்பட்டிருக்காங்க. ஒரு சில பேர் அரச சபையில் இருக்கிறாங்க, ஒரு சில பேர் அரச சபையில் என்ன செய்ய மாட்டாங்க. நம்ம டைரக்டா நீங்க அவங்களை அந்த இடத்துல நீங்க பார்க்க முடியாது. ஆனால் ராஜாக்களோடு மிகவும் அதிகமாய் ஒத்துழைத்து அவர்கள் என்ன செய்யறாங்க, செயல்படுறாங்க. ராஜாக்களுக்குமே எதா இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பலனை போல அவர்களுக்கு இருந்தார்கள். இட் வாஸ் நாட் ஈஸி. லைக் ஏன்னா வந்து அந்த காலங்களில் வந்து ஜனங்கள், நீங்க பாருங்க, இந்த அதிகாரத்தில் நீங்க நல்லா புரியும் உங்களுக்கு இவங்களுடைய எவ்வளவு இம்பார்ட்டன்டான ரோடு. 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் எடுத்துக்கோங்களேன். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்துல நீங்க இங்க யோவாசினுடைய சம்பவத்தை குறித்து நீங்க பாப்பீங்க. யோவாஸ் பிற்பதாக 14வது வசனத்தை பாருங்களேன். எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியை கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவர்கள் விழுந்து அழுது, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றார். இஸ்ரவேலுக்கு ரதமும், இதுதான் தீர்க்கதரிசிகளுடைய ரோல் அந்த காலத்துல. எப்படி இருந்திருக்காங்க, இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். அதே போல ஏனென்றால் they played such a vital role. அந்த காலத்துல மற்ற இதுக்கு முன்பதாக நீங்க உள்ள அதிகாரங்களுக்கு நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த காலத்துல பக்கத்துல உள்ள சீரியர்கள் எல்லாரும் அவங்க என்ன செய்வாங்க, பார்த்து யோசிப்பாங்க, எப்படா இவங்க என்ன செய்யறாங்க, எப்படி இவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள், எப்படி இவர்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கின்றது. சீரியர்கள் வந்து என்னப்பாங்க, இந்த இஸ்ரவேலை எப்படி நம்ம ஜெயிக்க முடியாம இருக்குது. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாப்ல, அவரை முதல் நம்ம என்ன செய்யணும். ஏன்னா அவர் இருக்கனால இவங்களுக்கே பவர். உடனே அவரை அடிக்கிறதுக்காக இங்க சுத்தி வர்றப்பதான் அப்ப எல்லாரும் கூட இருக்கிறவங்க பயப்படுவாங்க. அப்ப சொல்லுவாரு, கடவுளே வந்து கண்களை திறந்துடலங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவார். So what you finding is, அவர் ஒரு ராஜா வந்து அப்படி அழுகிறாரு.
ராஜா வந்து அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? இஸ்ரவேலருக்கு என் தகப்பனே, ஒரு ஃபாதர் மாதிரி, ஃபாதர் ரோல். ஏன்னா அந்த காலங்களில் ராஜாக்களுக்கு கண்டிப்பா அவங்களுடைய ஃபாதர்ஸ் இருந்தா எவ்வளவு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாங்க. ரைட், அவங்க எப்படி அடுத்தடுத்து நடத்தணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க பாருங்க. அந்த அளவிற்கு. ஏன்னா ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா அந்த ராஜா இறந்த பிற்பதாக தான் அடுத்து யார் வருவா? மகன் வருவார். நீங்க அப்படிதான் பாருங்க. இவர் இறந்து தன் பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் யார் வருவா? அவருடைய குமாரன் வருவார். அதனால வந்து அப்பாவுடைய கைடன்ஸ் ரொம்ப டைரக்டா செய்யாது, இருக்காது. அப்ப ரொம்பவே வந்து ஒரு ஒரு ஃபாதர் ரேஞ்சுக்கு வந்து நினைச்சாங்க இவங்க பாக்குறாங்க. சோ வாட் தி டெல்லிங் இஸ் லைக் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமானவரே அப்படின்ற ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க என்ன செய்றாங்க, இது பண்றாங்க. அந்த அளவுக்கு ஏதோ இதாகுது, ஷார்ட் ஆகுது. இந்த இதுலயுமே ஒரு இதாகுது மாதிரி வருது. கொஞ்சம் பாஸ் பண்ணிருங்க. அதுலயுமே ஒரு ஏதோ இதாகுது மாதிரி இருக்கு. ஓ, அதுதானே, மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஓகே ஓகே ஓகே. அது விழுந்ததுனால அப்படியே இருக்கு. ஓகே ஃபைன். சோ என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமா இருந்தவரே. சோ அந்த அளவுக்கு they played a vital role. அவங்க தான் வந்து இஸ்ரவேல் சமுதாயத்தை ராஜாக்களுக்கு ஐடியா கொடுத்து ராஜாக்களுக்கு சொல்றதை டிப்ளாய் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது அப்படி சொல்றத அவங்க நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க சொல்ற சாபங்கள் கூட பலிக்கும். ஒரு ராஜாவை சொல்லுவார், நீ படுத்திருக்க கட்டில நீ எழுந்திருக்காமல் சாகவே சாவா அப்படின்னு. சோ ஏன்னா கடவுளுடைய வார்த்தையை கேட்கல. இவர்களுமே கடவுளுடைய அவ்வளவு தூரத்துக்கு ராஜாக்கள் அப்படின்றது வந்து ஸ்டார்டிங்ல பார்க்க தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்களா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எப்படி இது தொடர்ந்து அவர்தான் இன்னும் ஆண்டு கொள்வதை போல செயல்படுத்த வைக்கிறார். எப்படி வைக்கிறார்? ராஜாக்கள் யாருடைய துணை இல்லாமல் செயல்பட முடியாத மாதிரி வச்சிருக்காரு. தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையினுடைய துணை இல்லாத தேவனுடைய வார்த்தை இல்லாம போய் செயல்பட்டாங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடத்தும். அந்த அளவுக்கு they played a vital role அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம். ஸோ ஆரிஜின் ஆஃப் த ப்ராஃபஸி கொடுத்து பார்த்துருக்கோம். எப்படி தீர்க்கதரிசனங்கள் உருவானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிருக்கோம். ஸோ இட் வாஸ் சச் அ இம்பார்ட்டன்ட் பீரியட். இந்த இடத்துல தான் வந்து தீர்க்கதரிசன இயக்கங்கள் ரொம்ப தீவிரமாக நினைச்சது செயல்பட ஆரம்பிச்சு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ we also studying about the classical prophecy, ரைட்? முக்கியமாக 8th century 7th century வரைக்கும் பழைய ஏற்பாட்டுல எல்லா வருடங்களும் பின்பதாக போகும். அப்ப 8th century 7th century இந்த ரெண்டு செஞ்சுரியுமே வந்து முக்கியமாக இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஒரு பொற்காலம் என்று சொல்வார்கள். தீர்க்க தரிசனத்துக்கு காரணம் அந்த சமுதாயத்தினுடைய பொற்காலம். கிளாசிக்கல் ப்ராஃபஸி 8th century and 7th century. முக்கியமான ஒரு காலகட்டம் இது. முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் ஏசாயா, மீகா, அதே போல ஆமோஸ், ஒசியா இவர்கள் எல்லாரும் இந்த காலங்களில் என்ன செய்தார்கள் இருந்தார்கள். ஜனங்களை அதிகமாய் தேவனிடமாய் திருப்புவதற்கும் சமுதாயத்தில் உள்ள எல்லா விதமான சீர்கேடுகளை சரி செய்வதற்கும் ரொம்பவே ஒரு வைட்டல் ரோல் நினைச்சாங்க, பிளே பண்றாங்க. இவங்க ரொம்ப போக்கஸ் பண்ணது என்னென்ன ரொம்ப போக்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த காலத்துல இவங்க வந்து கவர்னன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், உடன்படிக்கையில் ஒரு உண்மை தன்மை, உடன்படிக்கையில் ஒரு உண்மை தன்மை, அப்படி அதை வந்து ரொம்ப இது பண்ணாங்க. அதே போல சோசியல் ஜஸ்டிஸ், சமுதாய நெறிமுறைகளை ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அதே போல எத்திக்கல் லிவிங், ஒரு அறநெறியோடு வாழ்க்கையை வாழ்வதை குறித்து நினைச்சாங்க, கற்றுத்தருகிறார்கள். இந்த காலத்துல இருந்த தீர்க்கதரிசிகள் முக்கியமா யாரெல்லாம் இருக்காங்க? ஒரு சில ஆமோஸ், ஒசியா, எசாயா, மீகா, இவரெல்லாம் இந்த காலங்களே இருந்தார்கள். இந்த காலங்களில் இருந்தாங்க. So these are all the classical prophecy. ஆமோஸ் புத்தகங்கள்லாம் நீங்க வாசிக்கிறப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்பவே சோசியல் ஜஸ்டிஸ், சமுதாயத்தில் நீதி இல்லப்பா, எப்படி நீ ஏழைகளை ஒடுக்குற, தரித்திர ஒடுக்குற, நீதிமான ஒடுக்கிக்கு இருக்க, ஒளிமுக வாசல்ல உட்கார்ந்துட்டு நீங்க எல்லாரும் நீங்க என்ன செய்றீங்க? தவறு பண்ணிக்கிருக்கீங்க, நியாயத்தை புரட்டுறீங்க, சோ ஏழைகளை ஒடுக்கி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சமுதாயத்தினுடைய அநீதிகளை கண்டிக்கிறாங்க. இதை பேசுறப்ப ஒரு முக்கியமான காரியம் சொல்லணும். என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனம் அப்படின்றப்ப நிறைய இடங்கள் நம்ம உடனே யோசிக்கிறது வருங்காரியங்களை முன்னறிவித்து சொல்வது. வருங்காரியங்களை முன்னறிவித்து சொல்வது என்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருந்தாலுமே, தீர்க்க தரிசனங்கள்ல prophecy is both foretelling and forthtelling. எழுதிக்கோங்க. Prophecy is
Yes, prophecy is both. என்னன்னு பாத்தீங்கன்னா foretelling and forthtelling. தீர்க்கதரிசனம் என்பது அது முன் அறிவித்து சொல்றது, foretelling, முன் அறிவிக்கின்றது. நடக்க போகிற காரியங்களை முன் அறிவித்து அவர்கள் என்ன செய்யறாங்க, அங்க சொல்லுகிற காரியங்கள் நீங்க என்ன செய்றீங்க பார்க்கறீங்க, முன் அறிவிக்கின்றது foretelling. அதே போல fourth-telling அப்படின்றப்ப நடக்க போகிற காரியங்களை தீர்க்கமாய், நடக்க போற காரியங்கள் காட்டிலும் நடந்து இருக்கிற காரியங்களை தீர்க்கமாய் உரைத்தல். இதுக்கு சரியான அந்த fourth-telling சரியான ஒரு வார்த்தை கிடைக்கல. fourth-tellingக்கு முன்னறிவிப்பு சொல்றது. fourth-tellingன்றப்ப இப்ப உதாரணத்துக்கு இப்ப அவங்க தவறு பண்ணிருக்காங்க, அவங்கள பார்த்து சொல்றாரு, henceforth I am telling you the Lord will punish you. இதன் மூலமா கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், it is not something seeing okay பாபிலோன் வராரு அப்படின்றதெல்லாம் காட்டிலும் அவர் சமுதாயத்தை பார்க்கிறாரு. சமுதாயத்தில் இருக்கிற அந்த சீர்கேடுகளை அவர்கள் என்ன செய்யறாங்க, சரி செய்வதற்காக அந்த காரியங்கள் என்ன செய்கிறாங்க, செயல்படுத்தப்படுகிறது. சமுதாயத்தில் இருக்கிற அந்த சீர்கேடுகளை சரி செய்வதற்காக, for that purpose, like they are doing this prophecy. Another prophecy is both foretelling and also it is also forthtelling. Prophecy is both foretelling and forthtelling அப்படின்றத நம்ம நினைச்சோம், நம்ம இங்க பார்க்கிறோம். ஓகே, prophecy both foretelling and forthtelling. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, so exilic prophet and post exilic prophecy, ரைட்? தீர்க்கதரிசிகள் இங்க செயல்படுத்திருக்காங்க. இவங்கலாம் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. கேட்காததுனால நடக்கிறது என்ன அப்படி சொல்லி பாக்குறப்ப, அதே போல இவங்க எல்லாமே ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் ஒர்க்ல ஒர்க் பண்றாங்க. தீர்க்கதரிசிகள் யாரும் ஏதோ தனியாக எங்கேயோ உட்கார்ந்து வேலை பார்க்கவில்லை. அவர்கள் சமுதாயத்திலே ரியல் சொசைட்டில அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நிறைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய துவக்கமே எப்படிதான் ஆரம்பிக்க பாருங்களேன். ஆமோஸ் எடுத்துக்கோங்களேன், ஆமோஸ் 1:1 எடுங்களேன், ஆமோஸ் 1:1, இன்னொருத்தவங்க ஓசியா 1:1, இதெல்லாம் நீங்க எடுத்து வாசித்து பாருங்களேன். when you read it, the first சில வார்த்தைகளே எப்படிதான் இருக்கு பாருங்களேன். தெக்கோவா in the days of Uzziah king of Judah and in the days of Jeroboam right in the parne Uzziah Jotham son of like Joash king of Israel. so எந்த எவர்களுடைய காலகட்டங்களிலே, யாருடைய காலகட்டங்களில் இருந்தார்கள், எந்த காலகட்டங்களில் தெக்கோவாவின் மனிதர்களுக்குள்ளே அங்க தீர்க்கதரிசிகள் எங்க இருக்கிறாங்க, இவர் எங்க இருந்தாரு, எங்க போனாரு. whenever we read தீர்க்கதரிசன புத்தகங்கள்லாம் நம்ம வாசிக்கிறப்ப, this is very important for us. தீர்க்கதரிசன புத்தகங்களை நம்ம எப்பலாம் வாசிக்கிறப்ப நம்ம இதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது தீர்க்கதரிசன புத்தகங்கள் யாருக்கு எழுதப்பட்டது, எப்படி எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது, ரைட்? யார் இதை தீர்க்கதரிசனம் உரைக்கிறார், அவர் எங்கே இருந்தார், அவர் எந்த ஊருக்காரர், அவர் எங்க போனாரு. ஆமோஸ் இருக்காருன்னா, ஆமோஸ் காலங்களே இஸ்ரேல் ரெண்டா பிரிஞ்சு யூதா, இஸ்ரேல் யூதான் பிரிஞ்சிருச்சு. ஆமோஸ் யூதாலதான் இருக்கிறாரு. ஆனா நீங்க ஆமோஸை பாத்தீங்கன்னா, ஆமோஸ் எங்க போயிருப்பாருன்னா இஸ்ரேலுக்கு போயிருப்பாரு. தீர்க்கதரிசனம் வரைக்கும் கர்த்தர் அவரை கொண்டு போய் எங்க போவார், இஸ்ரேலுக்கு போக சொல்லுவார். அதனாலதான் ஊடால ஆமோஸ்ல கூட ஒரு அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சண்டை வரும். அங்க இருக்கிற இஸ்ரேல் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி அங்க இருக்கிற ஒருத்தர் வருவாரு, என்னப்பா உனக்கு என்னப்பா இங்க வேலை, நீ போய் உங்க ஊர்ல போய் என்ன செய்ய, தீர்க்கதரிசி சொல்லு, நீ போய் அங்க போய் தீர்க்கதரிசி சொல்லு, நீ போய் அங்க அப்பத்துக்காக நீ அங்க போய் தீர்க்கதரிசி சொல்லு, இங்க எதுக்கு வந்து எங்க ஊழியத்தை என்ன செய்யல டிஸ்டர்ப் பண்றன்ற மாதிரி இவங்க ஃபால்ஸ் ப்ராபசி பண்ணிக்கிருப்பாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக கர்த்தர் அனுப்பி அவர் சொல்லுவாரு, நான் தீர்க்கதரிசியே கிடையாதுப்பா, நான் சாதாரணமான ஒரு ஆளு, மந்தைகளுக்கு பின்பதாக அலைந்து கொண்டது, கர்த்தர் என்ன கூட்டு என்ன செய்யறாரு, இங்க ஒன்றை வந்து சொல்றதுக்காக தான் நினைச்சிருக்கீங்க வந்திருக்கேன்னு சொல்லுவார். ஸோ தேர் ஆல் ரியல் பீப்புள். நீங்க நிறைய பேர் பைபிளை வந்து ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எங்கேயோ உட்காந்து எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இட் இஸ் நாட் தட், இட் வாஸ் ரியல் ஸ்டோரி. ஸோ அப்படின்றப்ப எந்த ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகங்களை நான் படித்து தெளிவாக நான் அதை புரிய வேண்டும் என்று சொன்னால், உடனே என்ன பண்ணணும், தீர்க்கதரிசன புஸ்தகங்களையும் சரித்திர புஸ்தகங்களையும் இப்படி பக்கத்துல வச்சுக்கணும். நம்மளுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்கு நீங்க ரொம்ப பெரிய கமெண்ட்ரிஸ் எல்லாம் போகணும் தேவையில்லை. யூ ஜஸ்ட் ஃபிளிப் ஃபியூ பேஜஸ் பிஃபோர், ரைட்? கொஞ்சம் பக்கத்துக்கு முன்னாடி போயிட்டு இப்ப ஆகாஷ், ஜோதம், எசேக்கியா இப்படி பல ராஜாக்களுடைய பெயர்கள்லாம் போட்டிருக்கப்ப அவங்க பெயர்கள் குறித்து அவங்க காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஸ்டோரி உங்களுக்கு ராஜாக்கள்ல இருக்குது, நாளாகமத்துல இருக்குது. உட்காந்து நீங்க அதை வாசித்துட்டீங்கனாலே புரியும் அவங்க காலம் எப்படி இருந்துச்சா, ரைட்? அப்ப இந்த மாதிரி So you get an idea. Wow. இப்ப யோனா வாசிக்கிறீங்க அப்படின்னா, யோனா எங்க இருந்தாரு, எந்த காலத்துல இருந்தாரு,
யோனா யாருடைய காலத்துல இருந்தாரு? நீங்க போய் ராஜாக்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காலத்துல 2ஆம் யெரொபெயாம் 2வது யெரொபெயாம் அவருடைய காலத்துல இருக்கிறார். அந்த காலத்துல யோனாவுடைய பேர் அங்க இருக்கும். யோனா வந்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாரு இந்த யெரொபெயாமுக்கு. நீங்க போயா இந்த மாதிரி போய் இதெல்லாம் இந்த ஏரியாவில் நீ கைப்பற்றுன்னு சொல்லுவாரு. சொன்ன மாதிரி அந்த ராஜா போயிருப்பாரு. ராஜா போனா பயங்கரமா எக்ஸ்ட்ரா ஏரியாவில் கைப்பற்றி வந்துருவாரு. அப்ப ஒரு தீர்க்கதரிசி சொல்லி ஒரு ராஜா போய் ஒரு ஏரியா கைப்பற்றினான்றது ஊர் ஃபுல்லா தெரியும். அவ்வளவு பாப்புலரான ஒரு ஆள் யாரு? யோனா. இப்போ வந்து இவருடைய பாப்புலாரிட்டி கெட்டு போற மாதிரி கடவுள் இப்போ ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. நீ இப்போ என்ன செய்? நினிவேக்கு போய் ப்ராஃபஸ் சொல்லு. இருவருக்கு டவுட். நம்ம போய் நினிவேக்கு ப்ராஃபஸ் சொல்லி நினிவே ஏற்கனவே ஒண்ணு அழியணும். நினிவே அழியணும்னு இவருக்கு ஒரு பெரிய ஒரு வாஞ்சை. ஏன்னா யாருக்குமே நினிவே பிடிக்காது. ஏன்னா அந்த காலத்துல அசிரியா தான் இஸ்ரேல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருந்தாங்க. அப்ப டிஸ்டர்ப் பண்ற ஒரு நாடு இருக்கவே கூடாது. நான் போய் சொல்லி அவன் வாட்டுக்கு திடீர்னு மனம் திரும்பி அவங்க வாட்டுக்கு நல்லா ஆயிட்டாங்கன்னா உடனே கடவுள் என்ன செஞ்சிருவாரு? அழிக்காம விட்டாருன்னா நம்ம பேர் ஊர்ல. ஏன்னா இவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒரு சில பேர் ரொம்பவே ஒரு பாக்ஸ் திங்கிங்கா தான் இருந்திருக்காங்க. இப்ப கடவுள் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார் அப்படின்னா அந்த காரியத்தை அவங்க ஒரு மென்டாலிட்டியில ஏத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி வேற ஏதாவது நடந்துச்சுன்னா அது உடனே தப்புன்றாங்க. நீங்க உபாகமத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசித்தீங்களே, என் வார்த்தையின்படி சொல்லி அவன் சொல்லி நடக்கல அப்படின்னா அவன் யாரு? ஃபால்ஸ் ப்ராஃபட். இப்ப இது வரைக்கும் யோனா சொன்னது நல்லா நடந்திருக்குது. பாப்புலர் ப்ராஃபட் அவர் பேரை போட்டு போஸ்டர் ஓட்டினோம்னா கூட்டம் நிறைய வரும். அந்த அளவுக்கு ஒரு இஸ் பாப்புலர் ப்ராஃபட். நம்ம ஊர்ல நம்ம மாட்டுக்கு நிம்மதியா இருந்துருக்கோம். இப்ப கடவுள் கூட்டி இப்படி ஒரு டாஸ்கை கொடுக்குறாரு. தட்ஸ் வாட் யூஸ் ரன்னிங். லைக் ஃபர்ஸ்ட் அவங்கள பிடிக்கல. ரெண்டாவது நான் போய் மாத்தி சொல்லிட்டேன்னா ஊர்ல என்ன பேசுவாங்க? போய் தீர்க்கதரிசி போலையடா. So that's a feeling. அதனால இவர் எங்க ஓடுறாரு? இப்ப நினிவேக்கு ஓடுறாரு. தர்ஷீஷ்க்கு போறாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் பிடிச்சு கொண்டு வந்து மறுபடியும் எங்க சொல்றாரு? அதான் சொல்றாரு, நான் முன்பதாகவே எனக்கு தெரியும் ஆண்டவரே. நீங்க இந்த மாதிரி ஒரு குதர்க்கமா நீங்க ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னு தெரியும். அதனாலதான் நான் என்ன செஞ்சேன்? ஓடுனேன். அதனாலதான் முக்கியமான சில தீர்க்கதரிசன புஸ்தகங்களை பற்றி எழுதியிருக்க ஸ்காலர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜோனா டைம் தான் ஒரு பயங்கர டிரான்சிஷன் டைமா. நிறைய தாட் வைஸ்ல, திங்கிங் வைஸ்ல, அதே போல கடவுளுடைய செயல்பாடு அங்க மாற ஆரம்பிக்குது. அது ஒரு பெரிய ஜெர்க்கா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது பழகி போயிடும். ஓகே, கடவுள் இப்படி செயல்படுவார், இப்படி இது படுவார். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு ஃபார்ம் ஆஃப் ட்ரெடிஷனல் வர்ஷிப் போய்கிட்டே இருந்துச்சு. அந்த டக்குன்னு ஒரு ஃபார்ம் ஆஃப் பயங்கர லைட்ஸ் எல்லாம் போட்டு செய்ய வர்ஷிப் வந்து ஸ்டார்டிங்ல ஐ திங்க் சோ லைக் ஒரு சில பாஸ் ஜெர்சன் எடின்பரோ இந்த மாதிரி பாஸ்லாம் கொஞ்சம் அடிச்சு பயங்கரமா கொண்டு வந்தாங்க. டைம்ல பயங்கர கிரிட்டிசிசம் அந்த மாதிரி வந்துச்சு. அப்படியே ஸ்லோலி ஆஸ் தி டேஸ் வென்ட் பை நிறைய வராங்க. இப்போ நிறைய பேர் யார் இது போட்டாலும் மக்கள் அந்த அளவுக்கு ஒரு சில இதை செய்ய மாட்டேங்காங்க, கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேங்காங்க. ஸ்டார்டிங்ல ஏன்னா அந்த பிகினிங் பாயிண்ட் ஆஃப் டைம் when something is changing நமக்கு வந்து ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்காங்க. யோனா காலங்கள் தான் அப்படிதான் இருக்க ஆரம்பிச்சது. ரைட். ஸோ இவர்களுடைய காலகட்டங்கள் தான் இந்த மாதிரி. என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஏன் இந்த மாதிரி வரலாற்றில் நம்ம உட்பிதாக்கள் காலம், யாத்ராகமத்துல காலம் இந்த மாதிரி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ தீர்க்கதரிசனம் அப்படின்றது ஒரு உண்மையாகவே ஒரு சொசைட்டில ஒரு ரியல் லைஃப் டைமிங்ல என்ன செய்தது நடந்து கொண்டிருந்தது. இட் இஸ் நாட் சம்திங் ஹூக்ட் அப் ஸ்டோரி. இது வந்து ஏதோ ஒரு கட்டுக்கதைகள் கிடையாது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கிளாசிக்கல் ப்ராஃபஸி, இட்ஸ் வெரி கிளாசிக்கல். இவங்களுடைய காலங்களே இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க பாக்குறீங்க எக்ஸிலிக் ப்ராஃபட் அண்ட் தென் ஆல்சோ தி போஸ்ட் எக்ஸிலிக் ப்ராஃபஸி. ரைட். எக்ஸிலிக் ப்ராஃபஸி அண்ட் ஆல்சோ போஸ்ட் எக்ஸில். அதாவது இப்ப இங்க இருக்கிறாங்க, கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியில. அதனால ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசனம் 8ஆம் நூற்றாண்டு ஒன்றாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரே ராஜ்யம் வந்து 2வது ராஜ்யபாரம் பிரிஞ்சிருச்சு. எப்படி பிரிஞ்சிச்சு? இஸ்ரவேல், யூதா 10 கோத்திரங்கள், இங்க 2 கோத்திரங்கள் அப்படி பிரிஞ்சிருச்சுன்னா, ரைட். 10 கோத்திரங்கள் 2 கோத்திரங்கள் சேர்ந்து பிரிஞ்சது. இஸ்ரவேல் தேசம் பாத்தீங்கன்னா இது வந்து மெடிட்டரேனியன் சி, மத்திய தரைக்கடல். ஸோ இஸ்ரவேல் ரெண்டாவது இஸ்ரேல் அண்ட் ஆல்சோ ஜூடா. ரைட். இஸ்ரேல் யூதா என்று சொல்லி 2ஆக என்ன செஞ்சிருச்சு, பிரிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு இந்த மேப் கூட காமிக்கிறேன். இஸ்ரேல் யூதான்னு சொல்லிட்டு 2ஆக செஞ்சிருச்சு, பிரிஞ்சிருச்சு. இப்ப இஸ்ரேல் எத்தனை கோத்திரங்கள் இருந்தது? 10 கோத்திரங்கள். யூதா எத்தனை கோத்திரம் இருந்தது? 2 கோத்திரம். யூதாவும் பென்யமீனும். இது எப்ப நடந்துச்சு? சாலமோனுடைய காலத்துக்கு அப்புறமே பிரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் யுனைடெட் மொனார்கி, ஒன்றிணைந்த ராஜ்யபாரம். அதுக்கப்புறம் டிவைடட் மொனார்கி. ரைட். ராஜ்யபாரங்கள் 2ஆக சேர்ந்தது, பிரிந்தது.
இப்ப ரெண்டாவது பிரிந்து இங்க இங்க ஒரு சில தீர்க்கதரிசிகள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இங்க ஒரு சில தீர்க்கதரிசிகள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சில தீர்க்கதரிசிகள் ரெண்டு இடத்துலயும் ஒர்க் பண்றாங்க, ஒரு சில ரெண்டு இடத்துலயும் நினைச்சாங்க ஒர்க் பண்றாங்க. ரைட். இஸ்ரேலுடைய தலைநகரம் சமாரியாவா இருந்துச்சு. யூதாவுடைய தலைநகரம் எருசலேமா செய்யறது, எருசலேமா இருந்தது. இஸ்ரேல்ல ஏசாயா அதே போல ஈவன் ஆமோஸ் கூட இங்கதான் இருக்கிறாரு. அவர் எங்க போய் ஊழியம் பார்க்கிறாரு, இங்க போய் ஊழியம் பார்க்கிறார், இஸ்ரேல் பார்க்கிறாரு. இங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க, மக்கள் கேட்கலன்னு உடனே கர்த்தர் என்ன செய்யறாரு, இப்ப சிறையிருப்புக்கு இவங்களை அனுப்புறாரு. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் இப்ப இங்க இருந்து அசிரியா அவங்க என்ன செய்கிறது, இஸ்ரேலோட கூட போர் தொடுத்து, இது சொன்னா பெரிய ஹிஸ்டரி, நம்ம ஷார்ட்டா போய் பாக்குறோம். அசிரியர்கள் வந்து இஸ்ரேலோட போர் தொடுத்து என்ன செய்யறாங்க, இஸ்ரேலர்களை சிறை பிடிச்சிட்டு போறாங்க. அசிரியர்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா, சிறை பிடித்து கொண்டு போய் அவங்க ஊர்ல வைக்க மாட்டாங்க. சிறை பிடிச்சு ஒரு குரூப்பா ஒரு 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 1000 பேர் சிறை பிடிச்சாங்கன்னா ஒரு 100 பேர் இங்க, 100 பேர் அங்க, 100 பேர் அங்க, 100 பேர் அங்கன்னு அனுப்பிடுவாங்க. ஸோ ஏன்னா எல்லாரும் ஒரே இடத்துல வச்சா தே கேன் ஸ்ட்ராட்டஜைஸ் அகைன் அப்படின்றப்ப அவங்க எல்லாத்தையும் பிரிச்சு விடணும். அதே போல எல்லா ஊர்லயும் எப்படி பண்றப்போ ஒவ்வொரு ஊர்லயும் மிக்சர் குரூப்பா இருப்பாங்க. ஸோ அப்ப இஸ்ரேல் தேசத்துக்கு இருந்து சிறை பிடிச்சு போயிட்டு அங்க அப்படியே சதறடிச்சிட்டாங்க யாரு, அசிரியா. அதனாலதான் வந்து சிதறி போனவங்கலாம் மறுபடியும் வருவாங்கன்னு கருத்து வாக்குறுதி கொடுத்துட்டே இருப்பாரு. இப்ப யார் மட்டும் தான் இருக்கிறா, யூதா இருக்கிறார். யூதா கோத்திரம் இருக்கிறது. இவங்க சிறை பிடிச்சிட்டு போற நேரங்கள்ல அசிரியா அவங்க சிறை பிடிக்க முடியல. ஏன்னா கர்த்தர் வந்து அந்த காலத்துல அந்த எசேக்கியா அப்படின்ற ராஜாவுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறாரு. அவரும் ரொம்ப உண்மையா இருக்கிறதுனால கர்த்தர் அங்க அசிரியர்கள் அடிக்க வந்தப்போ ஒரு தூதனை வச்சு ஒரே தூதன் தான் 1,80,000 பேரை அங்க என்ன செய்யறாரு, காலி பண்ணிடுறாரு. சோ அப்ப இங்க யூதா இருக்கின்றது. யூதால எத்தனை கோத்திரங்கள் இருக்கிறது, 2 கோத்திரங்கள் இருக்கு. சோ இப்ப இந்த 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 2 கோத்திரங்கள் இப்ப என்ன செய்கிறது, இவர்களும் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமில்லாம நடக்கிறாங்க. இவங்களுடைய காலத்தில் தான் முக்கியமாக எரேமியா ஊழியம் பார்த்துக்கு இருக்காரு. அதே போல ஆபகுக் இவங்களுடைய காலத்தில் தான் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. ஆபகுக்லாம் போய் சொல்லி பாக்குறாரு, எப்பா கீழ் பண்ணிக்கப்பா, ஒழுங்கா இருங்கப்பா. அப்பதான் கதை சொல்லுவாரு, இல்ல நான் ஏற்கனவே பிளான வச்சுட்டேன், யார் வரப்போறா, பாபிலோன் வந்து இந்த மக்கள் என்ன செய்ய போறாரு, அடிக்க போறாரு. ஈவன் லைக் செஃபனியால கூட அப்படிதான் இருக்கும். கர்த்தர் வந்து எப்படி சொல்றது, அவர் ஆட்டுக்கு கண்டுக்கிறாம விட்டார், அவ்வளவுதான். கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை, கர்த்தர் தீமை செய்வதும் இல்லை. அர்த்தம், காட் பிகம் இம்பார்ட்டன்ட் ஆஃப் டூயிங் எனிதிங். கடவுள் எதுவுமே செய்வதற்கு சக்தி இல்லை அவருக்கு, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த யூதா மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு கர்வம் என்னவென்று சொன்னால், நாங்க வந்து எங்கிட்ட வந்து எருசலேம் தேவாலயம் இருக்குது, எங்கிட்ட எருசலேம் தேவாலயம் இருக்கிறதுனால சாமியே நம்ம பக்கம் தான். கடவுளுடைய கோயில் வச்சிருக்கிறதுனால கடவுளுடைய கஸ்டோடியன் மாதிரி நம்ம இருக்கிறோம். அப்படின்றப்ப கடவுளே நம்ம பாக்கெட்ல தான்ற மாதிரி, நம்ம இல்லாம கடவுள் இல்லை, கடவுள் இல்லாம நம்ம இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன நினைச்சாங்க, அப்பப்போ போய் பலியை மட்டும் கரெக்டா செலுத்துவோம், கோயில் நல்லா பாத்துக்கிறோம், அப்பனா என்ன ஆகும், லைக் we will be able to survive. ஆனா ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லிட்டே இருக்கிறாரு, உன் பலியை நான் என்னத்துக்கு கேட்டேன், உன் பலி எனக்கு என்னத்துக்கு, உன் பலியை கொண்டு போய் எங்கடாச்சும் போடு, நீ எனக்கு உண்மையா இரு, நீ உண்மையா இல்லைன்னா அந்த பலியை வேஸ்ட் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார், இரக்கத்தை நியாயத்தை செய்யும் சகோதரி ஸ்நேகி. சோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஆண்டவர் இந்த மக்கள் சொல்லிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி இருந்தாலும் இந்த மக்கள் கேட்கல. அதனால இவர்கள் யார் பிடிச்சு போயிறாங்க, பாபிலோனியர்கள் பிடிச்சு போறாங்க. இவங்கள ஃபர்ஸ்ட் 722 அசிரியா வந்து இவர்களை சிறை பிடித்து போகிறது. அதுக்கப்புறம் பாபிலோன் வராங்க. பாபிலோன் வந்து இவர்களை சிறை பிடித்து போறாங்க. யார, இவங்க எந்த டைம்ல சிறை பிடிச்சு போறாங்கன்னா ஒரு 3 காலங்கள் சொல்வார்கள். எப்ப அப்படின்னா 605, 597, 586. யார் சிறை பிடிச்சு போறாங்க அப்படியே, சிறை பிடிச்சு யார் போயிறாங்கன்னா பாபிலோன் இவங்க நினைச்சாங்க, சிறை பிடிச்சு கொண்டு போய் நினைக்கிறாங்க பாபிலோன் இருக்கிறாங்க. பாபிலோன் ஒரே சிறை பிடிப்பா பிடிச்சிட்டு போல, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வேற, அடுத்து கொஞ்சம் வேற, அடுத்து கொஞ்சம் நினைச்சாங்க. இவர்கள் சிறை பிடித்து கொண்டு போய் எங்க வச்சுட்டாங்க, இங்க பாபிலோன்ல வச்சுட்டாங்க. பாபிலோன்ல இவர்கள் சிறை பிடிப்புல நினைக்கிறார்கள் இருக்கிறார்கள். பாபிலோனில் சிறை பிடிப்புல இந்த மக்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி காலகட்டங்களிலும் கடவுளுடைய வார்த்தை நிறுத்தப்படவில்லை. இவர்கள் சிறையிருப்பிலே ஆங்காங்கே தவித்துக் கொண்டிருக்கிற பொழுதும் ஆண்டவர் என்ன செய்கிறார், எருசலேம்ல கொஞ்சம் பேர், இங்க யூதால வந்து கொஞ்சம் பேர் சிறை பிடிச்சு போயிட்டாங்க, கொஞ்சம் மக்கள் இங்க இருக்கிறாங்க. அங்க எரேமியா ஊழியம் பார்த்துட்டு இருக்காரு. எடுத்து வாசிங்களேன், எரேமியா 29:11 வாசிங்களேன். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்கள் பேரில் சரி ஒன்னாசிட்டேன் 1-2 என்னும் ராஜாவும் ஆஜஸ்ரீயும் நதானிகளும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள பெருப்பதும் தச்சரும் கொல்லரும் எருசலேமில் இருந்து புறப்பட்டு போன பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி யாருக்கு எழுதுறாரு, சிறைப்பட்டு போன மூப்பர்களில்
மீதியானவர்களுக்கும், அடுத்து யாருக்கு எழுதுறாரு? ஆசாரியர்கள் ஆசாரியர்களுக்கும், தீர்க்கதரிசிகளுக்கும் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் என்ன செய்கிறார்? இவர் இங்கிருந்து என்ன செய்கிறாரு? லெட்டர் எழுதுறார். So what we find is கடவுளுடைய வேலைப்பாடுகள் இந்த எக்ஸைல், அதாவது சிறையிருப்பின் காலகட்டத்திலும் தேவனுடைய தீர்க்கதரிசன ஊழியங்கள் தொடர்ந்து என்ன செய்தது? நடந்து கொண்டிருந்தது. ரைட்? எக்ஸைல் during time of exile and post exile. ரைட்? சிறையிருப்பு காலத்திலும் சிறையிருப்பிற்கு பிற்பதாக உள்ள காலத்திலும் யாருடைய ஊழியம் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது? தீர்க்கதரிசிகளுடைய ஊழியங்கள் எல்லாம் என்ன செய்தது? தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டுதான் இருந்தது. எக்ஸைல் அண்ட் போஸ்ட் எக்ஸைல் பீரியட்ல தீர்க்கதரிசிகள் they are still continually working. அவர்கள் தொடர்ந்து தீர்க்கதரிசன ஊழியங்கள் என்ன செய்கிறார்கள்? செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். இதுல முக்கியமாக எரேமியா செயல்பட்டு கொண்டிருந்தாரு, எசேக்கியேல் செயல்பட்டு கொண்டிருந்தாரு, எசேக்கியேல்லாம் அவரும் சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டாரு. எசேக்கியேல் பாபிலோன்ல இருந்து என்ன செய்யறாங்க? இந்த மக்களுக்கு சிறை பிடிப்புல ஊழியம் பார்த்துட்டு இருக்காரு. ஏசாயாவை பொறுத்தவரை, ஏசாயா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏசாயா சிறைபிடிப்புக்கு முன்பதாக இருந்த தீர்க்கதரிசி தான். ஆனால் முக்கியமாக ஏசாயா 40 இந்த 66 அதிகாரங்கள், ஏசாயா 40 66 அதிகாரங்கள் சிறைபிடிப்பில் போன மக்களுக்காக கர்த்தர் ஏசாயாவிடமாய் பேசி முன்பதாகவே எழுதி வைக்கப்பட்டது. ஏசாயால 40 66 வரைக்கும் மட்டும் சிறைபிடிப்பில் போன மக்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் ஏசாயாவின் மூலமாய் உரைக்கப்பட்டு எழுதி வைக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த ஏசாயா 40 66. அப்ப சிறைபிடிப்புல தீர்க்கதரிசி மக்கள் இருக்கிறப்ப ஏசாயாவின் செய்திகளும் அவர்களுக்கு என்ன செய்தது? அங்கே போதுமானதா என்ன செய்தது? இருந்தது. என்னமேதான் ஏசாயா வாசிக்கிறப்ப 1-30 அடுத்து படிப்போம். அதை பத்தி கொஞ்சம் 1-39 வரைக்கும் நீங்க படிக்கிறப்ப அது ஸ்டார்டிங்ல ஏசாயா மற்ற ராஜாக்களோடு செயல்பட்ட அந்த காலகட்டங்களில் படிக்கணும். ஏசாயா 40-66 வரைக்கும் படிக்கிறப்ப பாபிலோன்ல உள்ள சூழலை மனதில் வைத்து என்ன செய்யணும்? படிக்கணும். நம்ம பைபிள் படிக்கிறப்ப கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பைபிளை விளக்குறப்ப கான்டெக்ஸ்ட் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஏன் கான்டெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா, பிகாஸ் கான்டெக்ஸ்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? புரிய முடியும். அது புரியலன்னா ஏன் இதை சொன்னாரு, எதுக்கு இதை சொன்னாரு என்ன செய்யாது? தெரியாது. ஏன் சொன்னாரு, எதுக்கு இது சொன்னாரு? ஏன்னா நம்ம we can even go wrong differently thinking about something, right? They are thinking about something. ஒரு பாஸ்டர் ஒரு பையனை பார்த்து சொன்னாராம், ஏண்டா சர்ச்சுக்கு வரக்கூடாது இல்லை, போடா முதலியே அப்படின்னு இருக்காரு. ஒரு பையன் வந்திருக்கான், மறுபடியும் வந்திருக்கான், ஏண்டா எத்தனை சொல்றது, போடா முத அப்படின்னு இருக்காரு. இனிமேல் இது பக்கமே வந்துடாது, போடா அப்படின்னு இருக்காரு. இந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டரா கெட்ட பாஸ்டரா? கான்டெக்ஸ்ட் தெரியும், ரைட்? கான்டெக்ஸ்ட் தெரியும். அப்ப ஆக்சுவலி இது எப்ப நடந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2021 நடந்திருக்குது. 2021 ஆல்மோஸ்ட் ஒரு ஜூன் ஜூலைல நடந்திருக்குது. ஜூன் ஜூலைல நடந்திருக்குது. இப்போ இப்படி ஒரு க்ளூ கிடைக்குது. இப்போ யோசித்து பாருங்க, இந்த பாஸ்ட் நல்ல பாஸ்டா கெட்ட பாஸ்டா? 2021 என்ன நடந்துச்சு? ரைட், ஆமா, பேண்டமிக் முடிஞ்சு இன்னுமே என்ன இருந்துட்டு அந்த லாக்டவுன் அந்த சிச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. மறுபடியும் அந்த லாக்டவுன்லாம் போட்டுக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி லாக்டவுன்ல அடிக்கடி சர்ச்சுக்கு வந்தா பாஸ்டர் என்ன சொல்லியிருப்பாரு? துரத்திருப்பார். ஏன்டா வர, போடா அப்படின்னு இருப்பார். ஏன்டா வர, நீ போடான்னு இருப்பார். அப்ப ஒரு கான்டெக்ஸ்ட், அந்த இயர், அந்த க்ளூ கிடைச்ச உடனே உங்களுக்கு புரியுது, ஓகே அந்த பாஸ்டர் சரியான பாஸ்டர் தான். இல்லைன்னா என்ன போலீஸ் பிடிப்பாங்க, தேவையில்லாம அந்த பையனை மாட்டிக்கிடுவான். சர்ச்சுக்கு போய் மாட்டினா நம்ம பேர் அடியக்கூடாது, சர்ச்சு பேர் அடியக்கூடாது. அதுக்காக அந்த பாஸ்டர் இருந்திருக்காரு. ஸோ இதே மாதிரி தான் வேதம். The moment you know the context, it gives you a better idea, ரைட்? ஒரு தெளிவான ஒரு ஐடியா நமக்கு என்ன செய்யுது, அது நமக்கு கொடுக்க ஆரம்பிக்குது, ரைட்? எப்படி நம்ம அதனால தான் லைக் ஸோ நம்ம கடைசி அவங்களுக்கு கூட ஒரு உங்களுடைய வாட்ஸ்அப்ஸில் நான் அனுப்பிடுறேன், ஒரு சார்ட் மாதிரி அனுப்பிடுறேன். அந்த சார்ட்ல எப்பயுமே இருக்கும், லைக் எந்தெந்த தீர்க்கதரிசிகள் எந்தெந்த காலங்களில் செயல்பட்டாங்கன்றது இருக்கும். நீங்க எப்பயுமே நீங்க ஒரு தீர்க்கதரிசன புத்தகங்களை வாசிக்கிறப்ப அதை பார்த்து நீங்க வாசித்தா கூட ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ, ரைட்? அப்போ நீங்க என்ன பார்க்குறீங்க? ஸோ இஸ்ரவேல் அஸ்ரியாவால் சிறைபிடிக்கப்பட்ட பொழுது யூதா பாபிலோன் அந்த காலங்களிலும் தீர்க்க தரிசனங்கள் செயல்பட்டு கொண்டுதான் நினைச்சுகிறது இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கின்றோம். சோ அப்ப தீர்க்க தரிசனங்கள் எப்படி வளர்ந்தது அப்படின்றத இப்ப வெள்ள நினைச்சு பார்த்தோம். அதாவது துவக்கத்துல இருந்து ஆண்டவர் ஜனங்களோடு கூட பேசுகிறார். அதுக்கப்புறம் முற்பிதாக்கிட்ட பேசுறாரு, நியாயாதிபதிகள்கிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் சாமுவேல் காலங்கள்ல ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சரோட வளர ஆரம்பிக்குது. தீர்க்கதரிசிகள் பள்ளிகள் கூட்டமா இருக்கிறாங்க. நீங்க 1 சாமுவேல்ல பாத்தீங்க. அதே போல ஈவன் எலியா எடுத்துக்கொள்ளப்படுறப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அங்க இன்னொரு சில கூட்ட மக்கள் நின்றுகிட்டே இவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது நீங்க பாத்துருக்கீங்களா? 2 ராஜாக்கள்ல பாருங்களேன். அந்த காலங்கள்ல ஏன்னா தீர்க்கதரிசிகள் அப்படி கூட்டமா இருந்தாங்கன்னு சொல்றதுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். அது 2 ராஜாக்களை பாருங்களேன். 2 ராஜாக்கள்
2 ராஜாக்கள்ல 2வது அதிகாரத்தை பாருங்க. இதுல பாருங்க, நீங்க தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ரைட். 3வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது பெத்தேலில் இருந்த 2:3 பெத்தேலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலியாவின் இடத்துல வந்து, அப்ப ஏற்கனவே ஒரு தி சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் நினைச்சாங்க அங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து எலிசாவை அங்க ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தொடர்ந்து வந்து லைக் அந்த காலங்களில் ஆங்காங்கே நிறைய தீர்க்கதரிசிகள் குழுக்கள் என்று என்ன செய்யறது இருந்து கொண்டிருக்கிறது நம்ம நினைச்சிடும். நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? மோனார்கிக்கல் பீரியட், ராஜ்ய பாரங்கள்ல ராஜாக்களோடு இணைந்து அவங்க என்ன செஞ்சாங்க, ராயல் கோர்ட் ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் முக்கியமா கிளாசிக்கல் ப்ராஃபிட்டிக்கல் டைமிங்ல முக்கியமா லிட்ரரி ப்ராஃபிட்ஸ்லாம், நூல் கண்ட இறைவாக்கினர்கள்லாம் என்ன பண்றாங்க, ரொம்பவே ஜனங்கள் மத்தியில போயிட்டு உடன்படிக்கை உண்மைத்தன்மை, அதே போல சமுதாய நீதி, அதே போல அறநெறி வாழ்க்கை, இது எல்லாத்தையும் அனுப்பிச்சாங்க, ரொம்பவே முக்கியப்படுத்தி அந்த மகளுக்கு பேசுறாங்க. இதுலயும் அவங்க சரியில்லாதனால கர்த்தர் அவங்களை சிறையிருப்புல அனுப்புறாரு. சிறையிருப்புல அனுப்புறப்பையும் அந்த சிறையிருப்பின் காலகட்டங்களையும் தீர்க்கதரிசிகள் ஊழியம் பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறமே இல்ல, சிறையிருப்புல போனப்போ மட்டும் இல்ல, சிறையிருப்புல இருந்து மீண்டும் வரும் பொழுதும் பாபிலோனுக்கு கர்த்தர் மறுபடியும் இவங்களை கூட்டு வட்டார். பெர்சியா ராஜா கோரேஸ் மன்னர் வந்து என்ன செய்கிறார், ஜனங்களை அவர் நீங்க உங்க ஊருக்கு போலான்னு சொல்றப்ப 535 இந்த ஒரு பீரியட்ல வந்து அவங்க மறுபடியும் ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்தப்ப இப்பயுமே கர்த்தர் தீர்க்கதரிசிகளோட கூட பேசிக்கிட்டு தான் நிற்கிறார். இப்ப யார் இருந்தாங்கன்னா ஆகா இருக்கிறாரு, சகரியா இருக்கிறாரு, மல்கியா இருக்காங்க. ஆகாய், சகரியா, மல்கியா மீண்டும் வந்தவங்க தேவாலயத்தை கட்டணும். அப்ப இவங்களை மோட்டிவேட் பண்ணி தேவாலயத்தை கட்ட வைக்கிறாங்க. So God's work, the God's prophetical work was continual in Israelites lives பார்க்கிறோம். அப்ப என்ன பாக்குறீங்க, மனிதர்கள் எப்படி வித்தியாசமா இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தை செயல்படாம ஜனங்களோடு கூட நினைச்சுதான் பேசிக்கொண்டுதான் இருந்தார். The God was continually speaking. கடவுள் தொடர்ந்து ஜனங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை நிலைகள் மாறிக்கொண்டே தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவர்களை விடவே இல்லை. ஏன் விடல? இவர்கள் மூலமாய் ஒரு பெரிய திட்டம் நிறைவேற வேண்டியது இருக்குது. ஸோ இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் அப்படி செயல்பட்டான்றது, அது இஸ்ரவேலர்கள் மேல உழைத்த தனிப்பட்ட பாசம்ன்றதை காட்டிலும் இஸ்ரவேலர்களை தெரிந்தெடுப்பதன் மூலமாய் அவர்கள் மூலமாய் பெரிய திட்டம் நிறைவேற வேண்டியது இருக்குது. அந்த திட்டத்திற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், இங்கே அழகாக என்ன செய்யுங்க செயல்படுகிறத நீங்க என்ன செய்யுங்க பார்க்குறீங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ எக்ஸைல் அண்ட் போஸ்ட் எக்ஸைல் எல்லா காலகட்டங்களிலும் தேவன் என்ன செய்கிறார், செயல்படுகிறார். நான் மொத்தமா எக்ஸைல், ப்ரீ எக்ஸைல், போஸ்ட் எக்ஸைல்னு ஒரு சார்ட் வச்சிருக்கேன். ஐ சென்ட் இட் டு யூ so that will be helpful. இப்போ ரொம்ப குவிக்கா வந்து தீர்க்க தரிசனங்கள் அண்டை நாடுகள் எப்படி இருந்துச்சு, ஏன்ஷியன்ட் வெஸ்ட் ஏஷியா, மேற்காசிய அண்டை நாடுகள்ல எப்படி தீர்க்க தரிசனங்கள்லாம் இருந்தது, அதனுடைய தன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள் நினைச்சு பார்க்க போறோம். ரைட்? தன்மைகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஒரு வசனத்தை நீங்க பார்க்கலாமே. லைக் லெட்ஸ் டேக் திஸ் வேர்ஸ். ஜெரமியால பாருங்களேன். ஜெரமியால வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஓகே, ஸோ I'll tell you the verse later. அந்த வசனத்தை மட்டும் இன்னும் அப்புறமேட்டு கொஞ்சம் சொல்றேன். ஸோ நீங்க என்ன இந்த வசனத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, பாபிலோன் வந்து சிறைபிடிச்சு போறப்ப சிதேக்கியான்னு ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜா என்ன பிளான் பண்ணுவாரு, நம்ம போய் பேசாம அவனை அடிச்சு ஜெயிப்போம்னு நினைப்பார். அப்போ வந்து அவர் மட்டும் தனியா போக முடியாது. அப்ப பக்கத்தில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து கூப்பிட்டு பிளான் பண்றப்ப பக்கத்து ஊர்ல நிறைய ராஜாக்கள், சின்ன சின்ன ஊர்கள் நிறைய இருக்கின்றது இஸ்ரவேலை சுத்தி. இஸ்ரவேல் எது அப்படின்னா மேல அசிரியா இருக்கின்றது. அசிரியா சிரியான்னு சொல்லுவாங்க. லைக் சாரி, அசிரியா வந்து அசிரியா அந்த சைடு, சிரியா அந்த சைடு. சிரியா இருந்தது, மோவாப் இருந்தது, ஏதோம் இருந்தது, இங்கிட்டு எஜிப்ட் இருந்தது, ரைட், எகிப்து இருந்தது. ஸோ இஸ்ரவேலை சுற்றி சில குறு நாடுகள், சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் என்ன செய்தது, இருந்து கொண்டுதான். அந்த காலத்துல டாமினண்டா இருந்த நேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அசிரியா, பாபிலோன், ரைட், எகிப்து. இவர்களை சுற்றி குட்டி குட்டியா லைக் யாரெல்லாம் இருந்தாங்க, சீரியர்கள் இருந்தார்கள், பொனிசியர்கள் இருந்தார்கள், அதே போல பெலிஸ்தியர்கள் இங்க இந்த ஓரமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் மோவாப், ஈதோம், லைக் அம்மோன், இந்த பட்டணங்கள் எல்லாம் நினைச்சுக்கின்றது சுற்றி தான் இருக்கின்றது. ஒரு சில நேரங்கள் இந்த பெரிய இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். நீங்க வேதத்துல நீங்க அடிக்கடி பார்த்துருப்பீங்க. இவங்களுக்குள்ள சண்டைகள் வந்தாலும் சில நேரங்கள் பெரிய படைகள் இவர்களை தாக்க வரும் பொழுது இந்த சிறிய படைகள் எல்லாம் ஒன்றா இணைந்து ஏதாச்சும் செயல்படும் நினைச்சவங்க இவங்க நினைப்பாங்க.
அப்படி ஒரு மீட்டிங்ல கூட இவங்க வர்றப்ப இறைமையா வந்து சொல்லுவாரு, நீங்க யாருமே போயிட்டு இதை குறித்து நீங்க வேற ஏதாவது தேவையில்லாம யார்ட்டையும் போய் உங்களுடைய குறி சொல்றவங்ககிட்டயோ ஜோசியக்காரங்கிட்டயோ நீங்க போய் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. இதுதான் கர்த்தர் என்ன செய்யறாரு சொல்றாரு, நீ பாபிலோனுக்கு எல்லாரும் அடங்கி இரு, எல்லாரும் நீங்க என்ன செய்யுங்க, பாபிலோனுக்கு அடங்கி இருங்கள். அதுதான் கர்த்தருடைய பிளான். நீங்க போய் யார்ட்டையாவது கேட்டு சொல்லிட்டு நீங்க வேற ஏதாவது போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அழிவு வர காத்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ அப்ப என்ன பாக்குறீங்க, ஸோ அதன் மூலமா நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் நடக்க போறது அறிந்து கொள்ளுதல், இந்த மாதிரி செயல்பாடுகள் இஸ்ரேவேல்ல மட்டும் இல்லை, எங்கெல்லாம் இருந்துச்சு, இஸ்ரேவேலை சுற்றி இருக்கிற நாடுகளில் எல்லாம் என்ன செய்தது இருந்தது. இஸ்ரேவேலை சுற்றி இருக்கிற நாடுகளை என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிழக்கத்திய லைக் மேற்காசிய நாடுகள், லைக் என்ன சொல்றாங்க அதை லைக் மேற்காசிய அண்டை நாடுகள், மேற்காசிய அண்டை நாடுகள் சொல்லுவாங்க, லைக் ஏன்ஷியன்ட் வெஸ்ட் ஏசியா. எழுதிக்கோங்க, இஸ்ரேலை சுற்றி இருக்கிற நாடுகள் என்ன சொல்றாங்க, மேற்காசிய அண்டை நாடுகள். மேற்காசிய அண்டை நாடுகள். இவர்களுடைய ஊர்களிலும் இங்க மேற்காசியன்னு சொல்றப்ப எந்தெந்த ஊர்கள் அந்த காலங்கள்ல முக்கியமா இவர்கள் அண்டை நாடுகள் யாரும் பார்க்கறப்ப மோவாப், அம்மோன், ஏதோம், மோவாப், அம்மோன், ஏதோம், சீரியா. ஸோ இந்த நாடுகள்லாம் மேற்காசிய அண்டை நாடுகள். தீரு, சீதோன். சோ இந்த மாதிரி நிறைய சிறு சிறு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை சுற்றி தான் இப்படி இருக்குது. நார்மலாவே நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற அந்த நாடுகளுடைய நிறைய கலாச்சாரங்களா இருக்கட்டும், நிறைய ரிலீஜியஸ் பிராக்டிஸா இருக்கட்டும், அது என்ன செய்யும், நம்முடைய ஊர்களின் ஒரு பகுதியாகவே என்ன செய்யும் இருக்கும். இங்க நேபாளுக்கு போனாலோ, பாகிஸ்தானுக்கு போனாலோ, அதே போல பூட்டானுக்கு போனாலோ, ஸோ நம்ம இந்தியாவில் கிடைக்கின்ற அநேக உணவு வகைகள் அங்கே ரொம்ப ஈஸியா என்ன செய்யும், நம்மளுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்க அதை தாண்டிட்டு இப்ப நீங்க ரொம்ப அண்டார்டிகா, ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து, நெதர்லாண்ட்ஸ் இந்த மாதிரி போறப்ப நம்மளுக்கு என்ன செய்யும், இங்கே நம்மளுக்கு ரொம்ப அவைலபிளா இருக்கிறது அங்க ரொம்ப இருக்காது. அதே போல இவர்களுடைய கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரமா இருக்கும். இங்க நேபாள போனோம்னா நிறைய ஹிந்து கோயில்கள் இருக்கின்றது, பாகிஸ்தான்ல நிறைய முஸ்லீம், அதே போல ஈவன் அங்கேயுமே ஹிந்து கம்யூனிட்டிஸ் கொஞ்சம் இருக்கிறாங்க. ஸோ வாட் வி ஃபைண்ட் இஸ் லைக் நம்முடைய நாடுகளை சுற்றி இருக்கிற நாடுகளால் நமக்கு ஒரு பெரிய தாக்கங்கள் இருக்குது. பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். அவங்களுடைய கல்ச்சர்ஸுமே சில நேரங்கள் என்ன செய்யும் உள்ளார். நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருந்தாலுமே அநேக நேரங்களில் நீங்க நார்த் ஈஸ்ட் சைட்லாம் போனீங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூட்டான், சைனீஸ் அவங்களுடைய ட்ரெஸ் ஸ்டைல்ஸ், அவங்களுடைய கல்ச்சர்ஸ் தான் யாருக்கு இருக்கும், இவர்களுக்கு இருக்கும். யாருடைய ஸ்டைல் இருக்காது, ரொம்பவே சென்ட்ரல் கோர் இந்தியன் ஸ்டைல் இருக்காது. பாகிஸ்தான் இந்த சைடு போனீங்க, ஜம்மு சைட்ல போனீங்கன்னா ரொம்பவே பாகிஸ்தானுடைய ஸ்டைல் தான் செய்யாங்க இருக்கும், ரைட். அதே போல எப்படி நம்ம ஸ்ரீலங்காவும் தமிழ்நாடுடைய அநேக சில காரியங்கள், சாப்பாடாக இருக்கட்டும், லாங்குவேஜா இருக்கட்டும், நிறைய காரியங்கள் என்ன செய்கிறது இணைந்து போகிறது பாருங்களேன். ஸோ அண்டை நாடுகள் கண்டிப்பாக அந்த நாடுகளுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். இஸ்ரேல் தேசத்திலையும் அப்படித்தான், அண்டை நாடுகளிலும் நிறைய தீர்க்க தரிசனங்கள், நிறைய இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்கள் சொல்றது காட்டிலும் வருங்காரியங்களை குறித்து சொன்ன நிறைய காரியங்கள் இருந்தது. இது நம்மளுக்கு எப்படி தெரியுது, இப்ப பைபிள் கால இஸ்ரேல் நடந்துச்சுன்னா பைபிள்ல வாசிக்கிறோம், மற்ற நாடுகள் நடந்துச்சுன்னா எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப ஒரு சில புத்தகங்கள் அவங்களும் எழுதி வைக்கிறாங்க. இப்ப எகிப்து எடுத்தீங்கன்னா, எகிப்துலயும் பாத்தீங்கன்னா வந்து வென் ஆமோன் பயணங்கள் அப்படின்னு ஒரு புக் இருந்துச்சு. எகிப்துல என்ன புக் இருந்துச்சு, எகிப்துல வென் ஆமோன் பயணங்கள், எகிப்துல வென் ஆமோன் பயணங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்துச்சு. சோ இந்த புத்தகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த புத்தகத்துல நீங்க அந்த கதைகள்லாம் வாசிக்கிறப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ராஜா இருப்பாரு, அந்த ராஜா வந்து இன்னொரு பக்கத்து ஒரு ராஜா வந்து இந்த ராஜா ஒரு ஹெல்ப்புக்காக கேட்டு வந்திருப்பாரு, இந்த ராஜா அதெல்லாம் முடியாத அனுப்பிட்டுருவாரு. அப்ப இந்த ஊர்ல இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி சத்தமா சொல்லுவார், ராஜா அவர் நிப்பட்டுங்க, நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணி தான் நம்ம அனுப்பணும், அப்படி அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு இவர் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி கத்தி உறக்க அந்த சாமியாடி சொல்ற மாதிரி நினைச்சு வரான் சொல்லுவாரா. இதை பார்த்தோடனே ராஜா பயந்துட்டு வேமா அந்த ஆள் நிப்பட்டி வச்சு அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அனுப்புங்க, அதே அந்த மாதிரி இருக்கும். அதே போல வந்து மாறி ஏடுகள் என்று சொல்லுவாங்க. அதே போல மாறி ஏடுகள்,
மாரி டெக்ஸ்ட். முக்கியமாக கிங் ராஜா அமுராபி அவர்களுடைய காலங்களிலே இருந்த 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 ஒரு சில புத்தகங்கள் இதெல்லாம். இந்த 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 புத்தகத்திலையும் நீங்க பாக்குறப்ப எப்படி அவர்கள் அந்த அந்த நாட்களில் சில தீர்க்கதரிசிகள் அவங்க சாமிகிட்ட பேசி அவங்க எப்படி ராஜாக்கள்கிட்ட செயல்பட்டாங்க இப்படிலாம் நீங்க சொல்றதை நீங்க சொல்ல முடியும். நிறைய கதையை பார்க்க முடியும். சோ மேற்காசிய அட்டை நாடுகள்லையும் தீர்க்கதரிசனங்கள் இருந்தது. அதே போல நீங்க எலியாவுடைய காலத்திலையும் பார்க்க முடியும். எலியாவுடைய காலத்துல எலியாவுக்கு எதிரிகள் யாரு? பாகாலுடைய தீர்க்கதரிசிகள். அப்ப பாகால் வணக்கத்துக்கும் என்ன இருந்திருக்காங்க? அங்க தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். சோ அவர்களுடைய தீர்க்க தரிசன ஸ்டைல்ஸ், அவங்களுடைய அந்த சாமியை வணங்குற முறைகள், அவர்கள் சாமியிட்ட இருந்து அந்த சத்தத்தை வாங்குற முறைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஒரு எஸ்டாட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டசி அப்படின்னா தன்னிலை மறந்து ஒரு விதமான ஒரு நிலை, பரவச நிலைன்றத காட்டிலும் எக்ஸ்டசி. அதாவது நார்மலாவே வந்து இந்த மக்கள் எல்லாம் வந்து இறை வாக்கை, அதாவது இந்த இந்த முக்கியமான மேற்காசிய அண்டை நாடுகள்லாம் அவர்களுடைய சாமிகளுடைய அந்த வரத்தை வாங்குவதற்காக, அந்த சத்தத்தை கேட்பதற்காக அவர்கள் கத்துவார்கள். உறக்கமாய் கத்துறாது அல்லது அடித்துக் கொள்வது, அதாவது தன்னிலையை மறந்து அப்படிப்பட்ட ஒரு விதமான நிலை, தன்னிலை மறந்து செயல்படுகிற ஒரு நிலை தான் எக்ஸ்டசி. தன்னிலை மறந்து செயல்படுற நிலை. இப்ப தன்னிலை இல்லாததுனாலதான் அவங்க என்ன செய்றாங்க? அடிக்கிறாங்க, ப்ரீட் பண்றாங்க. இந்த ஈவன் எலியாவுக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் நடக்கிற அந்த இன்சிடென்ட்ல கூட அவங்க என்ன பண்றாங்க? கத்துறாங்க, அடிக்கிறாங்க, தங்களை கீறிக் கொள்கிறார்கள். What they think is, by doing that we are able to connect with God. அவற்றிருந்து அந்த வார்த்தைகளை வாங்கி நீங்க என்ன செய்யலாம்? பேசலாம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு 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 எக்ஸ்டாட்டிக் பிஹேவியர், எக்ஸ்டசி அப்படின்றது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாட்டா தான் என்ன செய்கிறது இந்த இந்த மக்களுடைய காலங்கள்ல என்ன செய்தது இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கின்றோம். சோ இவர்களுடைய எக்ஸ்டசி, இந்த மாதிரி ஒரு பரவச நிலை, தன்னிலை மறந்து பயங்கரமாக தங்களை கீறிக்கொண்டு செயல்பட்ட ஒரு ஒரு காரியங்களை என்ன செய்யணும் பார்க்கிறோம். இவர்களும் அதே மாதிரிதான் இஸ்ரேல் ஜனங்களை போலதான் அந்த காலத்துல இருந்து ராஜாக்களுக்காக என்ன செய்யறாங்க? அங்க சேவை பண்ணியிருக்கிறாங்க. அதே போல இந்த மாதிரி நிறைய தங்களை அடித்துக் கொள்வது, கீறிக்கொள்வது போன்ற காரியங்களை செய்திருக்கிறாங்க. ரைட்? இவர்கள் வந்து பல தெய்வங்களுக்கும், அதாவது இவங்களுக்குமே எப்படின்னா ஒவ்வொரு சாமிக்குள்ள ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. பாகால்னா பாகாலுடைய தீர்க்கதரிசிகள், ரைட்? அஷேரானா அஷேராவின் தீர்க்கதரிசிகள். ஆனா இவங்களுக்கு வந்து மற்ற தெய்வங்கள் குறித்த ஒரு 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 மரியாதையோ பயமோ என்ன செய்யும் இருக்கும், அதுவும் இருக்கின்றதை பார்க்கின்றோம். இவங்களுடைய வேலை என்ன? இவர்களும் அதே போலதான். பாகாலின் தீர்க்கதரிசிகள்னா ஜனங்கள் பாகாலுக்காக நிற்பது, பாகாலுக்காக வாதாடுவது அப்படின்றது போல, எப்படி எலியா வந்து யாவைக்காக வாதாடுறது போல இவர்களும் பாகாலுக்காக வாதாடி இருக்கிறார்கள். இவர்களுக்கும் வித்தியாசம் என்ன? ரைட்? மேற்காசிய அண்டை நாடுகளுக்கும் இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளுக்கும் உள்ள 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 வித்தியாசங்கள் என்ன அப்படி சொல்லி நீங்க பாக்குறப்ப இந்த 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 ரெண்டு மக்களுக்கும் மேற்காசிய தீர்க்கதரிசனங்கள், வெஸ்ட் ஏசியன் மேற்காசிய இஸ்ரேல் பார்க்கும் பொழுது இவர்கள் முக்கியமாக இவர்களுடைய அந்த தியாலஜிக்கல் கான்டெக்ஸ்ட், இவர்களுடைய அந்த அந்த கடவுளை வழிபடும் சூழல் பார்க்கிறப்ப இவங்க வந்து பாலிதீஸ்டிக், அதாவது பல தெய்வத்தினுடைய வணக்கம், பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். பல தெய்வங்களுக்கும் போய் அவங்க சேவை செஞ்சிருக்காங்க. இஸ்ரேல பாத்தீங்கன்னா மோனோதியிஸ்டிக், இவங்க ஒரே ஓரிரை கோட்பாடு, ஒரு தெய்வத்தை மட்டும் வணங்கி அவருக்கே சேவை செய்கிறது. மோனோதியிஸ்டிக், பாலிதீஸ்டிக், மோனோதியிஸ்டிக். இங்க வந்து பல தெய்வ வணக்கங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரே கடவுளுக்காக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய தியாலஜிக்கல் கான்டெக்ஸ்ட், இவங்களுடைய அந்த சூழல், இவங்க கடவுளை வழிபட்ட சூழல் பாக்குறப்ப மேற்காசியால வந்து ரொம்பவே வந்து அவங்க பாலிதீஸ்டிக்கா இருந்திருக்காங்க. பல தெய்வத்தை வணங்கி அப்படி கேட்டு செஞ்சிருக்காங்க. மோனோதியிஸ்டிக்கா இருக்காங்க. அதுலேயே கூட நிறைய கதைகள் இந்த மாதிரிலாம் இருக்கும். இவர் வந்து இந்த சாமிகிட்ட இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாமிகிட்ட ஏதாச்சும் ஒன்று கேட்டிருப்பாரு, இந்த சாமியை செய்யாதனால போய் இன்னொரு சாமிகிட்ட போய் அனுப்பிச்சிருக்காரு, அங்க மாறிக்கிறாரு. அதனால இந்த சாமி இவரை பனிஷ் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள், இந்த மாதிரி நீங்க நிறைய கதைகள்லாம் இவங்களுடைய புத்தகங்களை வாசிக்கிறப்ப நீங்க பார்க்க முடியும். யாருக்கு ஊழியம் பார்த்தாங்க? லைக் who is an audience, like for this people, who is audience அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, ஆடியன்ஸ் இந்த மக்களுக்கு யார் ஆடியன்ஸ் பாக்குறப்ப மேற்காசியால பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ராஜாக்களுக்கு ஊழியம், பிரைமரி கிங்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் எலைட்ஸ். மேற்காசியால இந்த மாதிரி நிறைய இருக்கிற அந்த அவங்க ஊர்கள்ல மேற்காசியாலன்னா இவங்க வந்து யாவை தெய்வத்தை வணங்க கிடையாது, வேற தெய்வங்களை வணங்குறவங்க. இவங்க ரொம்ப யாருக்காக மட்டும் தான் செயல்பட்டாங்கன்னா ராஜாக்களுக்காகவும்
அரசியல்ல முக்கியமான இருக்கிற சில பிரமுகர்களுக்காகவும் என்ன செய்றாங்க, செயல்படுறாங்க. ஆனா இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகள்ல ராஜாக்காக செயல்படுறாங்க, மக்களுக்காக செயல்படுறாங்க, அதே போல வந்து லைக் கிங்ஸ்க்காக, பீப்புளுக்காக அண்ட் அதர் நேஷன்ஸ்க்காக கூட செயல்படுறாங்க. யோனா போயிட்டு நினிவேக்கு போயிட்டு தேவனுடைய வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். ரைட், இவங்களுடைய வித்தியாசங்கள். இவங்க வந்து இவங்களுடைய நாட்டின் நலன் மட்டும்தான். இவர்களை பொறுத்தவரை பிற நாட்டினுடைய நலனுக்காக என்ன செய்யறாங்க, செயல்பட்டு இருக்காங்க. இவங்க ராஜாக்களுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்காகவும், மக்களை சீர்திருத்தவாதிகளாக இருந்திருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த மேற்காசியால இருந்த சில ஜோசியர்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன, இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகள் நோக்கம் என்ன, பர்பஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இவங்களுடைய பர்பஸே ரொம்ப மோஸ்ட்லி பிரைமரி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப பொலிட்டிக்கல் கைடன்ஸ். இந்த ராஜாக்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி குறி சொல்லி, ராஜா நீ போகலாம், நீ போக கூடாது சண்டைக்கு அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி சொல்றது பொலிட்டிக்கல் கைடன்ஸ். ஒரு சில ஆலோசனைகள், கவுன்சிலிங் ஃபார் கிங்ஸ், ராஜாக்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்கிறவர்களாக அங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, லைக் இங்க இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகள் நம்ம ஏற்கனவே எழுதுனது போல கவர்னன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இருக்கிற அந்த உடன்படிக்கையின் உண்மைகளை குறித்து இங்க என்ன செய்றாங்க, இங்க போதிக்கிறாங்க. கவர்னன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், அதே போல சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹோப், சமுதாய நீதி, அதே போல ஒரு நம்பிக்கையை அவங்க என்ன செய்றாங்க இந்த ஜனங்களுக்கு, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹோப், பொலிட்டிக்கல் கைடன்ஸ், கவுன்சிலிங் ஃபார் கிங்ஸ், ரைட். ஸோ சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹோப் இது என்ன செய்றாங்க, கொடுக்குறாங்க. பர்பஸ் பாருங்க எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. அப்ப நோக்கம் என்ன, இங்க ரொம்பவே சமூக அரசியல் சார்ந்த நோக்கங்களா இருக்குது. இங்க தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாது மனிதனுக்கும் இருக்கிற தொடர்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் எத்திக்கல் கான்டெக்ஸ்ட், இவர்களுடைய அந்த அறநெறி சூழல் எவ்விதமாக இருந்தது, லைக் எத்திக்கல் கான்டெக்ஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லி பாக்குறப்ப, லைக் இவங்க வந்து ரேர்லி எம்பசைஸ்ட், ரொம்பவே வந்து அறநெறியை குறித்து ரொம்ப கவலைப்பட்ட மாதிரியே இவங்களுடைய புத்தகங்களை வாசித்தா தெரியவே இல்லை. நீங்க இப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இவங்களுடைய ஜோசியக்காரங்களும் மந்திரவாதிகளும் யாரும் போய் அப்படி போய் மக்களை போய் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நினைச்சதில்லை, ரொம்பவே பார்த்ததில்லை. ஆனா இவர்களை பொறுத்தவரை லைக் சோசியல் ஜஸ்டிஸ், ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சோசியல் ஜஸ்டிஸ், எத்திக்கல் லிவிங் எம்பசைஸ், சமுதாய நீதி, அதே போல நேர்மையான ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் வந்து ரொம்பவே எம்பசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. யாரு, இஸ்ரவேல் தேசத்து தீர்க்கதரிசிகள். இவங்களுடைய மெசேஜினுடைய சென்ட்ராலிட்டியே ஜஸ்டிஸ், நீதி, மெர்சி, இரக்கம், அதே போல ஹியூமிலிட்டி, தாழ்மை, இதுதான் இவருடைய முக்கியமான செய்தியினுடைய தன்மையாக இருந்தது. இவர்களுடைய ஸ்டைல் ஆஃப் தீர்க்கதரிசனம் சொல்ற ஸ்டைல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எஸ்டாட்டிக், நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ரொம்பவே ஒரு மாதிரி பரவச தங்களை கீறிக்கொண்டு அந்த மாதிரி பண்றது. இட் இஸ் இவர்களுடைய நிலை பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல போயட்டிக்கா பேசியிருக்காங்க, சிம்பாலிக்கா பேசியிருக்காங்க, அதே போல வந்து டிடாக்டிக், ரொம்ப போதனை முறைகள்ல பேசியிருக்காங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் அடிச்சு கிரிட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இவர்களை பொறுத்தவரை ரொம்ப அந்த மக்களுக்கு இன்னும் ஆழமாய் பதியத்தக்கதாய் தேவனுடைய வார்த்தைகளை நிறைய அழகிய போயட்டிக்கல் ஸ்டைல்ல பேசியிருக்காங்க. அதே போல சிம்பாலிக், நிறைய உருவகங்கள். இப்ப எஸ்ஐக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு சைடு ஆண்டவர் படத்தை சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஓசியா பாத்தீங்கன்னா லைக் ஒரு இவரை போய் ஒரு விபச்சார பெண்ணை போய் மணந்துக்கோ, அதன் மூலமா ஒரு சிம்பாலிக், தங்களுடைய வாழ்க்கையை ஒரு சிம்பாலிசமா வைத்து அவர்கள் காண்பித்திருப்பார்கள். டிடாக்டிக் அப்படின்னா ஒரு போதனை முறைகளோடு அவங்க நினைச்சிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. டிடாக்டிக், prophetic role, right, integrated into temple and court system, right. So yeah, okay, right, that's fine. Like yeah, so இதெல்லாம் ஒரு மேஜர் டிஃபரன்சஸ் மேற்காசிய தீர்க்கதரிசனத்துக்கும் இஸ்ரவேல் தீர்க்கதரிசனத்துக்கும் இடையே இருந்த ஒரு சில வித்தியாசங்கள் என்ன செய்யறது நம்ம பார்க்கின்றோம். ஸோ வாட் இஸ் யூனிக், எது ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிக்கான ஒரு காரியமா இருந்துச்சு அப்படின்னு பாக்குறப்ப, எத்திக்கல் வாழ்க்கை, மோனோதீசம், ஒரே கடவுள் அப்படின்றது வந்து இஸ்ரவேலுக்கு யூனிக்கா இருந்துச்சு. அதே போல ப்ராஃபட்டிக் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தீர்க்கதரிசிகள் ராஜாவுக்காக செயல்பட்டாங்க, இல்லைன்னு கிடையாது. ஆனா ராஜாவுடைய கட்டுப்பாட்டிற்குள் எப்பொழுதும் தங்களை அடைக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய மனிதன் என்பதை உணர்ந்து தேவனுக்கு மிகவும் அதிகமாக பயந்து செஞ்சாங்க, செயல்படுறாங்க. ரைட். அதே போல லிட்டரரி லெகசி, இஸ்ரவேல் தேசத்துல இவர்களெல்லாம் காட்டிலும் அதிகமான தீர்க்கதரிசன எழுத்துக்கள் என்ன செய்தது,
எழுதப்பட்டு அதை பாதுகாக்கப்பட்டு வைக்கிறதில் ரொம்ப முக்கியத்துவம் காண்பித்திருக்கிறார்கள். அதே போல மெஸ்ஸியானிக் விஷன், இவங்க வந்து சும்மா தற்காலிகமா அந்த காலங்களில் இருந்ததுக்கு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வரப்போகும் மேசியாவிற்காக ஒரு செயல்பாடுகளோட இருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் சேயிங், ரைட்? ஸோ புரிஞ்சுச்சா? அப்ப மேற்காசியாவுக்கும் தீர்க்கதரிசனங்கள் இருந்தது, அவர்களுடைய தாக்கங்கள் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இல்லை. வளர 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 தீர்க்கதரிசன இயக்கங்களும் வளர 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 இட் காட் ஷேப்ட் வெல், ரொம்ப அதிகமா ஷேப் பண்ணப்பட்ட ஆரம்பித்தது. அவங்களுடைய ஃபோக்கஸ் ரொம்ப கிளியரா அடிச்சது இருக்க ஆரம்பிச்சுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இட்ஸ் வெரி கிளியர் ஃபார் தம். ஓகே, சின்ன பிரேக் வேணுமா? ஓகே 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 ரைட். ஸோ இப்போ அடுத்த யூனிட் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு நிமிஷம், ஒரு 2 minutes.